ஓகே. ஸோ இந்த 8த் யூனிட்ல வந்துட்டு நமக்கு இந்த 4 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த 8த் யூனிட்ல இருக்கும். சப்ஸ்டிடியூஷன், அடிஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் நம்ம இப்ப மேக்ஸிமம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல படிக்கிறதே இதை யூஸ் பண்ணி தான் படிப்போம். இந்தந்த ரியேஜென்ட்ஸ் லைக் சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் இது மட்டும் இல்லாம ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இது வந்து நமக்கு டைஹைட்ராக்சிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், மெசோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஸ்டெரிக் எஃபெக்ட் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம முதல்ல இந்த 4 ரியாக்ஷனை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்ன, அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பிளஸ் ஐ மைனஸ் ஐ எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட்னா பிளஸ் 6 மைனஸ் 6 அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா நம்ம படிக்கும்போது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் ஸ்டெரிக் எஃபெக்ட், அதாவது ஒரு பல்கி குரூப் இருந்தாலோ அதுல ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்தாலோ எப்படி வந்து அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ஜஸ்ட் இதோட இன்ஸ்பெக்ஷனை பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதோட இதுல இது இங்க பிளஸ் ஐ வந்திருக்கா மைனஸ் ஐ வந்திருக்கா அந்த மாதிரி பார்த்தோம்னாவே முடிஞ்சிடும். ஆர்கானிக் அப்படின்றது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நாம வந்து டீச் பண்ற ரியாக்ஷன்ஸ் வச்சு நீங்க எப்படி அந்த கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நாமன் பேச்சர் எப்படி நேம் வைக்கிறது அண்ட் அதை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. We do have கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், ஹைட்ராக்சைல் குரூப்ஸ். அதுல நமக்கு கார்பனைல்லே வந்து ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர்ஸ், தென் வி ஹேவ் ஈத்தர். அதுக்கப்புறம் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதுல வந்து சைனைட்ஸ் அந்த குரூப், நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், அமீன்ஸ், அமைட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் இத்தனை நேம் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாத்தோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, இப்ப அமைடுனா CONH2, அமீன்னா NH2, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து நமக்கு ரெம்பரன்ஸ்ல வரணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஐயூபேக் நாமன்கிளேச்சர் எப்படி வந்து எல்லாத்துக்கும் நம்ம நேமிங் வைக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அண்ட் அந்த ஐயூபேக் நாமன்கிளேச்சர்ல எல்லாத்துக்குமே அல்கேன், சிங்கிள் பாண்ட், அல்கீன் டபுள் பாண்ட், அல்கைன் ட்ரிபிள் பாண்ட், அப்படி இந்த மூணுமே வந்து ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட்ல இருக்கு அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆல்கஹால், ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். நம்ம இன்ஆர்கானிக் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், ஒரு யூனிட்னா அந்த ஒரு யூனிட்டை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ ஏன்னா நான் பி பிளாக் எடுத்தேன் இல்லைங்களா, நான் என்ன பண்ணேன் செகண்ட் யூனிட்டை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த 10th யூனிட் அப்படின்னு நம்ம படிக்கும்போது நாம இப்ப கார்போஹைட்ரேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக, ஏன்னா நீங்க இப்ப ஆர்கானிக் நான் இப்ப டீச் பண்ண ஆரம்பிச்சுமே நீங்க புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நாம டீச் பண்ணல அப்படின்றதுனால இந்த டாபிக்ஸ் நீங்க பார்க்காம இருக்கக்கூடாது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எக்ஸாம்ஸ் வந்து நியர் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம். பட் ஸ்டில் நீங்க அதுக்கு முன்னாடி ஆர்கானிக் அப்படின்றது ஜஸ்ட் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். நீங்க வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் இதை பார்க்கணும். இப்போ வந்து சிஎல், பிஆர், அதே மாதிரி வந்துட்டு NO2, NH2 அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் எது வந்து பிளஸ் ஏல வரும், எது வந்து மைனஸ் ஏல வரும் அப்படின்றத நமக்கு வந்து தெரியணும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு என்ன கேட்டகரியில வரும் அப்படின்றத நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ வென் யூ ஆர் டேக்கிங் அண்ட் ஆர்கானிக் புக் அண்ட் ஸ்டடி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாருங்க. ஸோ நம்ம சொன்னது ஜஸ்ட் யூ ஹேவ் டு கீப் நோட். இதுல வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். அது என்னன்னா 4 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 4 ரியாக்ஷன் சப்ஸ்டிடியூஷன், அடிஷன், எலிமினேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன், அடிஷன், எலிமினேஷன் அண்ட் ஒன் மோர் திங். அந்த சப்ஸ்டிடியூஷன்ல ரெண்டு, ஒன்னு வந்து நியூக்ளியோபிலிக், இன்னொன்னு வந்து எலக்ட்ரோபிலிக். அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தது. அண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்ல முக்கியமா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இதை பார்த்துட்டு அண்ட் அந்த எஃபெக்ட் இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஒரு நோ ப்ராப்ளம் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்டாண்டர்ட் புக் என்ன பண்ணுங்க, டேக் 11th and 12th ஸ்டாண்டர்ட் புக். அண்ட் 11th and 12th ஸ்டாண்டர்ட் புக்ல எடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுல ஒரு 4 யூனிட் இருக்கும், இதுல ஒரு 4 யூனிட் இருக்கும். அந்த 4 யூனிட்டை கவர் டு கவர் என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப நான் கொடுத்துருக்குற எல்லா டாபிக்குமே அங்க கொடுத்துருக்காங்க 11th and 12th. ஸோ அதை படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம வந்து ஃபர்தரா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு பேசிக் ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், படிச்ச உடனே ஈஸியா புரியும். நம்ம இப்ப கார்போஹைட்ரேட்ஸ் டாபிக்கே எடுத்துட்டு இருந்தாலும் இந்த டாபிக்ஸ் எடுக்க எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ், டைஸ் அதெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா. உங்களுக்கு வந்துட்டு நீங்க போய் ஸ்கூல் புக் படிங்க 11th 12th படிக்கும் போது ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த எல்லா இது கிளாஸஸ், ஏன்னா ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு தானே எனக்கும் ஷாரதா மேம்க்கு கிளாஸ் வருது. ஸோ இன்னைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா மேம் நாளைக்கு எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த டாபிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப நான் நாளானைக்கு கிளாஸ்க்கு வரும்போது நீங்க அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. நம்ம ஒரு half an hour அதை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிகாஸ் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, கீப் ஸ்டடியிங். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் நடத்துவேன், நடத்த மாட்டேன்னு நான் சொல்றேன். பட் ஸ்டில் பிஃபோர் நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம பேசிக்ல இருந்து தான் போவோம். ஒரு விஷயத்த புதுசா கொண்டு போய் கண்ணை கட்டி காட்ட விடுற மாதிரி படிக்கிறத விட நீங்க ஒரு தடவை இதெல்லாமே நம்ம காலேஜ்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேப்பர் எழுதாம யாருமே கெமிஸ்ட்ரி யூஜி டிகிரி பாஸ் பண்ணி அண்ட் எல்லாருமே மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால தான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு
எல்லாருக்கும் மறக்கும். மறக்கிறது அப்படின்றது மனிதனுடைய இயல்பு. மறந்தாதான் அது வந்து அந்த மறக்கிறது அப்படின்றது நம்ம திரும்ப வந்து நினைவுக்கு எடுத்துட்டு வர முடியும். So என்ன பண்ணுங்க, டாபிக்ஸ் எல்லாத்தையுமே 11th 12th புக்ல இருக்கு எடுத்து ஒரு தடவை பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? சோ பார்த்துட்டு நம்ம வந்து இப்ப அந்த இது முடிச்சுட்டு இந்த டாபிக் ஜம்ப் ஆகும்போது இப்ப அதெல்லாம் இந்த பி பிளாக் எல்லாம் நடத்தும் போது எப்படி இருக்கணும், ஜஸ்ட் அந்த கண்டென்ட் நம்ம இப்ப கொடுக்குற கிறிஸ்ப் பாயிண்ட்ஸ் தவிர வேற எதுவுமே வராது. ஆர்கானிக் அப்படின்றது அப்படி கிடையாது. நம்ம என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா புரிஞ்சுக்கக்கூடிய இது வரணும். சரிங்களா? நிறைய பேருக்கு ஆர்கானிக் கஷ்டமா இருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே பெரிய பிஹெச்டி முடிச்சு பிடிஎஃப் எல்லாம் முடிச்சிருந்தாலுமே ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் அவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னா அவங்க யோசிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், புக்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சு, ஆர்கானிக்ல நான் வந்து ரொம்ப கம்மி இந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே நம்மளோட ப்ராக்ரஸ்ல நம்மளோட பெஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? சோ நாம வந்து நம்ம பெஸ்ட் கொடுக்கும்போது டெஃபினட்டா வந்து அந்த ரிசல்ட் வந்து நமக்கு நல்லபடியா கிடைக்கும். முதல்ல நம்ம பாசிட்டிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் வந்துடும் அந்த மாதிரி பயம் பதட்டம் நமக்குள்ள இருந்தாலுமே நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டெடியா இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய சோர்சஸ் நமக்கு இருக்கு அவைலபிளா. நீங்க இந்த எல்லா சோர்சஸ்ல இருக்கிற இப்ப நான் ஒரு டாபிக் நடத்துறேன் அப்படின்னா, நான் நடத்துனதுல ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு புரியாம இருக்கு அப்படின்னா நீங்க அதை செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு கேளுங்க. அண்ட் நீங்க வந்து நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஆப்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே டீச் பண்றது இப்ப டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமா நான் நடத்துறத வச்சு நீங்க போய் எழுதிடலாம். அம்மா கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் நடத்துனத எப்ப எந்தெந்த வகையெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் பண்றது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க போய் புக்ல எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை, நம்ம நெட்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குற டைம்லயோ யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குற டைம்லயோ ரொம்ப எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு யூஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் அதே மாதிரி கொடுத்து நம்மளோட யூஜி லெவல்ல நடந்தக்கூடிய நிறைய கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் எல்லா கொஸ்டின் பேப்பரே எடுத்து நம்ம நடத்துற டாபிக்ல ஏன்னா முதல்ல இந்த கொஸ்டின் தேடுங்க, தேடும் போது நீங்க இன்னொரு கொஸ்டின் படிப்பீங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் கோ த்ரூ த கொஸ்டின் அண்ட் ஸ்டடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. மோட்டிவேஷனுக்காக நான் சொல்றேன். நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி போகணும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம எல்லாருமே கிளாஸ் எடுப்போம். ஜஸ்ட் நான் வந்து கிளாஸ் மட்டுமே எடுத்துட்டு சிலபஸ் மட்டுமே கவர் பண்ணணும் அப்படின்றது அது ரொம்ப ஈஸி. சிலபஸ் கவர் பண்றது அப்படின்றது பட் நீங்க வந்து கிளியர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பிகாஸ் நம்ம வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதாவது மணியை தாண்டி டைம் அப்படின்றது நம்ம ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா எல்லாரோட லைஃப்ல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க. அது உண்மையான விஷயம். சரிங்களா? ஒரு பிரைவேட் ஜாப்ல நம்ம போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமும் டைம் ஒதுக்கி நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் ஒரு எக்ஸாம் வந்து கால் வந்து எக்ஸாம் எழுதுற வரைக்கும் இது கஷ்டம். நான் எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப மேம் வாய்ஸ் கனெக்ட். கிளியரா கேட்கல மேம். மேம் கேட்கலையா? மேம் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. மேம் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? கிளியரா கேக்குது மேம். ஓகே ஓகே மேம். ஹெட்செட் கொஞ்சம் தூரமா இருந்ததுனால கேட்கலன்னு நினைக்கிறேன். சரிங்க மேம். ஓகே அவ்வளவுதான். இப்போ கண்டென்ட் என்னன்னா நீங்க 11th 12th புக் எடுத்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த தடவை நடத்தும் போது ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டாபிக் உள்ள போலாம். ஓகேங்களா? ரொம்ப போர் அடிச்சுட்டனோ பேசி? டவுன்லோட் ஆகவே மாட்டேங்குதே. உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா? ஸ்கிரீன்லாம் ஷேர் பண்றதுலாம் கிளியரா இருக்கா? எனக்கு நெட் கிடைக்காத மாதிரி இருக்கு. டவுன்லோட் ஆகவே மாட்டேங்குது ரொம்ப நேரமா. ஸ்கிரீன் வாய்ஸ்லாம் கிளியரா இருக்கா? ஆமா மேம். எனக்கு இப்ப இது டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலங்களே. டவுன்லோட் ஆகுது தெரியுது மேம். இப்பதான் ஆகுதுங்க மேம். இப்பதான் ஆகல. ஸ்கிரீன் ஒயிட்டா இருக்குங்களா?
எஸ் மேம். ஓகே, இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த பிபிடி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க சரிங்களா. அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுல அந்த கிளாசிபிகேஷன்லயே அந்த இமேஜையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு வந்து குரூப்ல அப்லோட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதுல ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்காது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம இப்ப எதுக்காக இதை பாக்குறோம் அப்படின்னா குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் ஸ்கெலிட்டன் பார்த்தோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ரியாக்ஷன் வந்து ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் ரெட் பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் கார்பனைல் குரூப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எவிடன்ஸ் பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹைட்ராக்சில் அமீனும் ஹைட்ரஜன் சைனைடும் யூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து அந்த கார்பனைல் குரூப் வந்து ஆல்டிஹைடா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா ப்ரோமன் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணோம். அப்படி பண்ணும்போது அது வந்து 6 கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிச்சு. ஸோ குளுக்கானிக் ஆசிட் நமக்கு கிடைச்சது. CHO வந்து பொசிஷன் C1ல நமக்கு இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு மைல்டு ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆல்டிஹைட்ஸை மட்டும்தான் என்ன பண்ணும், நமக்கு ரியாக்ஷன்ஸ்ல இது பண்ணும், செயினை வந்து பிரேக் பண்ணாம. அண்ட் இதை வச்சுதான் இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ப்ரோமன் வாட்டர், அதை எடுத்து நம்ம பண்ணோம். அதுக்கு அடுத்து ஹைட்ராக்சில் குரூப் என்ன அப்படின்னா மொத்தம் 5 இருக்கு. அதுல 4 வந்து செகண்டரி, 1 வந்து பிரைமரி அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். அண்ட் அது வந்து பிரைமரி தான் அப்படின்றதுக்கு நம்ம என்ன எவிடன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடோட ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு குளுக்கோஸ் அண்ட் குளுக்கானிக் ஆசிட் ரெண்டுமே வந்துட்டு டைகார்பாக்சிலிக் ஆசிடான குளுக்காரிக் ஆசிட் வந்து கிடைச்சது. ஸோ திஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா C6 பொசிஷன்ல CH2OH இருந்துச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டி குளுக்கோஸ்க்கு பார்த்தோம். இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்கல. இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா த சைக்ளிக் ஹெமி அசிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் செயின் இங்க இருக்கு பாத்தீங்களா, CHOHOH, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், எல்லா ரியாக்ஷன்ஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் அந்த எல்லா ரியாக்ஷன்ஸுமே 12th புக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. நான் இங்க ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். பட் இந்த ஓப்பன் செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பன் செயின் என்ன பண்ணாது அப்படின்னா நிறைய ரியாக்ஷன்ஸ்ல வந்துட்டு நமக்கு அந்த இதை படிக்க முடியலன்றதுனால ஃபர்தரா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் ரீஏஜென்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அதோட பிங்க் கலரை அது ரீஸ்டோர் பண்ணல அண்ட் டஸ் நாட் ஃபார்ம் பைசல்ஃபைட் அடிஷன் ப்ராடக்ட் வித் NaHSO3. அதாவது நமக்கு வந்து ஓப்பன் செயினா இருந்திருந்தது அப்படின்னா ஷிஃப்ட் ரீஏஜென்ட் போடும்போது அந்த பிங்க் கலர் அப்படியே இருந்திருக்கும். அதே மாதிரி NaHSO3 கூட போடும்போது திஸ் இஸ் கால்ட் சோடியம் பைசல்ஃபைட், இது கூட போடும்போது நமக்கு பைசல்ஃபைட்டோட அடிஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். எப்ப கிடைச்சிருக்கும், நம்மளோடது வந்து ஓப்பன் செயினா இருந்திருந்ததுன்னா இது கிடைச்சிருக்கும். பட் இது கிடைக்கல அப்படின்றதுனால என்ன ஃபைனலைஸ் பண்றாங்க அப்படின்னா அது 2 டிஸ்டிங்க் ஸ்டீரியோ ஐசோமெரிக் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்பா அண்ட் பீட்டா ஃபார்ம் நியூட்டா ரொட்டேஷன் அதை அண்டர்கோ பண்ணி ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்ம், அதாவது ஒரு கார்பன்ல அந்த பொசிஷன் மட்டும் மாறி இருக்கும். ஆனோமரிக் கார்பன் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த ஆனோமரிக் கார்பன்ல இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து மாறி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆல்பா அண்ட் பீட்டா ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொல்யூஷன்ல ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த 3 ஃபார்முமே எக்ஸிஸ்ட் ஆகும். இதுல வந்து எது வந்து ஜாஸ்தியா எக்ஸிஸ்ட் ஆகுது, இருக்கிறதே இந்த ஓப்பன் செயின்ல கம்மியா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த அதாவது அந்த கன்ஃபர்மேஷனுக்கான ரியாக்ஷன் என்ன அப்படின்னு யூசிங் இந்த சிப்ஸ் reagent அண்ட் சோடியம் பைசல்பேட் கூட அது வந்து ரீஸ்டோர் பண்ணல அண்ட் அடிஷன் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணாததுனால ஓப்பன் செயின் மட்டும் இல்லாம இந்த ஃபார்மும் இருக்கு அப்படின்றத இந்த ரியாக்ஷன் மூலமா கன்ஃபார்ம் பண்றாங்க சரிங்களா. இங்க ஃபார்ம் ஆகுற ரிங் என்ன அப்படின்னா பைரனோஸ் ரிங். ஸோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பைரன் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, கார்பன் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு ஒரு ஹைட்ரோ ஆட்டம்ஸ், சே ஃபார் an எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், அந்த மாதிரி வேற ஏதாவது சல்ஃபர், அந்த மாதிரி ஹெட்ரோ ஆட்டம்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், we call that as ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டோட ஒன் ஆஃப் தி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து பைரான். அந்த பைரான் மாதிரி தான் நம்மளோட இந்த பைரனோஸ் ரிங் ஆஃப் குளுக்கோஸ் வந்து இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த 6 மெம்பர்ட் இங்க சொன்னோம் இல்லைங்களா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி அந்த ஓப்பன் செயின்ல இருந்து எழுதுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம்ட்டு. இதுதான் இந்த சைக்ளிக் ஹெமி அசிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது இல்லையா குளுக்கோஸ்ல இருந்து, அது எப்படி இருக்கு அப்படின்னா தட் ஸ்ட்ரக்சர் இஸ் அனலாகஸ் டு தி பைரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, அது எப்படி ஆக்சுவலி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஈஸியா ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம காலேஜ்ல வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் அந்த மாதிரி நடக்கும். இன்டர் அப்படின்னா என்னன்னா 2 காலேஜுக்கு இடையில, அதாவது இப்போ நீங்க
ஒரு ஏ காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு பி காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா ஏ காலேஜுக்கும் பி காலேஜுக்கும் இடையில நடந்தது 2 பேருக்கு இடையில நடந்துச்சுன்னா அது இன்டர். அதுவே உங்களுக்குள்ள இப்ப நீங்க வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அண்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏ காலேஜ்குள்ளேயே நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் வித் இன் த காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இந்த பைரனோஸ் ரிங் எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த பைரனோஸ் வந்து இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் அட்டாக். இன்ட்ராமாலிகுலர்னா என்ன? அந்த மாலிக்யூல் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்குள்ளேயே இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் அட்டாக் வந்து நடக்குது. எங்கெங்க? C5ல ஒரு ஹைட்ராக்சில் ஆக்சிஜனுக்கும் C1ல இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனும் அந்த அட்டாக் நடக்கிறதுனால நமக்கு இந்த C1ல இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனும் C5ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் ஆக்சிஜனும் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகி ஒரு 6 மெம்பர்டா இருக்கக்கூடிய சைக்ளிக் ஹெமி அசிட்டலை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பைரான் மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு குளுக்கோபைரனோஸ் அப்படின்ற நேம் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும். சரிங்களா? சோ குளுக்கோபைரனோஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். நம்ம அதை வந்து ஸ்ட்ரக்சரா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இந்த குளுக்கோஸ்ல இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இது இந்த பைரனோஸ் மாதிரி திரும்ப அந்த கீழே இருக்கு இல்லைங்களா நம்மளோட ஃப்ரக்டோஸ் அதுக்கும் நம்ம படிப்போம். சோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைரனோஸ் அப்படின்றது நான் ஒரு ஸ்லைடை ஓப்பன் இங்க பாருங்க. ஒயிட் போர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பைரனோஸ் ரிங் எப்படி இருக்கும்னா இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் மேல போட்டுக்கணும். அதுக்கடுத்து நம்ம இது டிரா பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்படி போட்டுட்டு இதுல பொசிஷன்ல நமக்கு 6th கார்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த கார்பனுடைய CH2OH இங்க இருக்கும். என்ன சொன்னோம்? இது வந்து C5 கார்பன். சரியா? இந்த கார்பன் C5 கார்பனும் C1 கார்பனும் சேரும் அப்படின்னு சொன்னோமா. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கணும்? ஆக்சிஜன். அந்த C டபுள் பாண்ட் ஓல இருந்துச்சு இல்லையா ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கடுத்து இங்க எப்பயும் போல நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து இருக்கக்கூடிய HOH வந்து இருக்கும். இங்க நம்ம ஏன் எழுதுறோம்னா இங்க H, இங்க வந்து OH. அதே மாதிரி இதுல இங்க OH, இங்க வந்து H, இங்க வந்து OH. இது மட்டும் மாறி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு சேஞ்ச் ஆயிடும். அதனால நமக்கு மாறி இருக்கும். இது வந்து OH, இது வந்து H. இங்க கீழே வந்து H இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பைரனோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் செயின் ஆஃப் குளுக்கோஸ் இப்படி இருக்கக்கூடிய குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ல நமக்கு இங்க மேல வந்து C டபுள் பாண்ட் OH இருக்கும் அண்ட் இங்க வந்து CH2OH இருக்கும். இந்த இருக்கக்கூடிய C5 கார்பனும் இந்த C1 கார்பனும் லிங்க் ஆயிட்டு நியூக்ளியோபிலிக் அட்டாக், அதாவது இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் அட்டாக், இந்த ரியாக்ஷன் இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்குள்ளேயே, ஏன்னா அங்க வந்து நடக்கிறதுக்கு எந்த ரியாஜென்ட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல, அதுக்குள்ளேயே நியூக்ளியோபிலிக் அட்டாக் நடந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஏன் இங்க நியூக்ளியோபிலிக் அட்டாக் நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் O இருக்கு இல்லைங்களா, இந்த C டபுள் பாண்ட் Oல இந்த அந்த ரியாக்ஷனை படிக்கும்போது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ். சரியா? சோ இது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வந்து இது கிட்ட இருந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த பர்டிகுலர் கார்பன் வந்து எலக்ட்ரோபிலிக்கா இருக்கும். அதாவது எலக்ட்ரான் இது கிட்ட தட்டுப்பாடா இருக்கும். அப்ப என்ன பண்ணுது? ஒரு நியூக்ளியோஃபைல் இதுக்குள்ளேயே இருக்கு இல்லைங்களா, ஆக்சிஜன்ல நமக்கு என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எங்க CH2OHல நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன்லயும் நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இந்த இது மூலமா நமக்கு நியூக்ளியோபிலிக் அட்டாக் நடக்கும். எங்க நடக்கும்? இந்த C1 கார்பன்ல இருக்கக்கூடிய கார்பனைல் காம்பவுண்டுடைய கார்பன்ல நமக்கு நியூக்ளியோபிலிக் அட்டாக் நடக்குது. நியூக்ளியோபிலிக் அட்டாக் நடக்கிறதுனால இந்த 5 மெம்பர் ரிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதாவது பைரனோஸ் அப்படின்றது ஒரு அதாவது நமக்கு குளுக்கோஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சாக்கரைட். அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 6 மெம்பர்டு ரிங் மாதிரி இருக்கு. பட் அதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 5 கார்பன் ஆட்டம்ஸ். 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு இருக்கு.
அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இந்த கார்பனை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கவுண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது ரிங்ல கிடையாது. ரிங்ல அட்டாச் தான் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இங்க இருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. பட் இந்த கார்பன் வந்து எந்த கார்பன்? இந்த 2வது இடத்துல இருந்தது இல்லையா? இந்த கார்பன் தான் இப்ப இந்த பிளேஸ்ல இருக்கிறது. அதான் வேற ஒரு கலர்ல எழுதுறவங்களுக்கு. சோ இந்த இடத்துல இருந்தக்கூடிய கார்பன் தான் இப்ப நமக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு நமக்கு? சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு இருந்ததுல அந்த அட்டாக் நடந்தது மூலமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த பைரனோஸ் ரிங் அப்படின்றது 5 கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் ஒரு ஆக்சிஜன் வந்து அந்த ரிங்ல இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு இதுல 6 இருக்கு. இதுலயும் அந்த 6 வந்துருச்சு. ஆனா அந்த 6ல ஒரு கார்பன் என்ன ஆயிடுச்சு? மேல, அதாவது ரிங்ல வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. நம்ம அது ரிங்குக்குள்ள இல்ல. இப்ப பென்சீன் அப்படின்னா என்ன சொல்றோம்? இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பென்சீன். கரெக்டா? ஏன்னா இதுல 6மே கார்பன் ஆட்டம் இருக்கு. பட் இப்படி இல்லாம நமக்கு வந்து 5 மெம்பர்ட் ரிங்கா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு அதுல அரோமேட்டிக் காம்பவுண்டா இல்ல. இந்த இதுல இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆக்சிஜன் இருந்ததுன்னா இதை ஃபியூரான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ எத்தனை கார்பன் ரிங்குக்குள்ள இருக்குதோ அதை வச்சுதான் நமக்கு இப்படி கூட வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு ஈஸியா தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இப்படி இருக்கு ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு இப்படி இருக்கு. சரிங்களா? இப்ப இதுலயும் 6 கார்பன் இருக்கு. கார்பன் 1, கார்பன், இருங்க நான் வேற கலர்ல எழுதுறேன். இது கார்பன் 1, இது கார்பன் 2, இது கார்பன் 3, இது கார்பன் 4, இது கார்பன் 5, இது கார்பன் 6. இதுலயும் 6 கார்பன் இருக்கு. இதுல பாருங்க 1 2 3 4 5 6. 6 கார்பன் இருக்கு. இதுலயும் 6 கார்பன் இருக்கு. இதுலயும் 6 கார்பன் இருக்கு. பட் இதனோட பேர் இது என்ன சொல்றோம்? 5 மெம்பர்ட் ரிங்னு சொல்றோம். 5 கார்பன் தான் இருக்கு. சோ அதை வச்சு இதுக்கு நேமிங். இங்க எப்படி இருக்கு? நமக்கு இங்க வந்து 6 கார்பன் இருக்கு. சோ இதை வச்சு நம்ம வந்து நேமிங் கொடுக்கணும். ஸோ நேமிங்ல கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் சொல்றேன். ஸோ பைரனோ ஸ்ட்ரக்சரை நீங்க புரிஞ்சுக்கணும். பைரனோ ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லைங்களா? ஸ்லைடு எல்லாம் தெரியுது. நான் சொல்றதும் கேக்குது இல்லையா? ஏதாவது கேட்காம இருக்கா? ஏன்னா எனக்கு இதுல வெளியில ஜூம் ஷோ ஆகல. சரி, கேக்குது தானே மேம்? கேக்குது தானே சார்? மேம் சார் கேக்குதா? கேட்கலையா மேம்? யாராவது ஒருத்தங்க ப்ளீஸ். ஏன்னா வெளில வந்தனா திரும்ப இது போயிடும். மேம் சார் கேக்குதா? மேம் சார் கேக்குதா? கேக்குது மேம். ஓகே மேம். சாரி. ஏன்னா எனக்கு வெளில வந்தனா கேன்சல் ஆயிடும். அதனாலதான். இல்ல மேம், சரிங்க மேம். இது ஓகே மைக் எடுக்க முடியல. இப்பதான் எடுத்தோம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ இந்த பைரனோஸ் அப்படின்றது நம்ம இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு 6 மெம்பர்டு ரிங். ஆனா அந்த 6 மெம்பர்ல என்ன பண்ணாது? எல்லாமே கார்பனா இருக்காது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஹெட்ரோசைக்ளிக். ஒரு இடத்துல வந்துட்டு கார்பனுக்கு பதிலா வேற ஒரு ஹெட்ரோ ஆட்டம் இருக்கும். C1 C2 C3 C4 C5 5 கார்பன் இருக்கு. அண்ட் ஆக்சிஜன் வந்து இன்னொரு ஆட்டமா இருக்கு. இது ஏன் அப்படி இருக்குன்னா, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டான பைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சருடைய சிமிலாரிட்டி இருக்கிறதுனால இதனுடைய நேம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பைரனோஸ் ரிங் எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம சொன்ன மாதிரி இந்த 5th கார்பன் இருக்கு இல்லைங்களா? C5 கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்பன் கூட C5 கார்பன்ல அதுதான் நம்ம என்ன சொன்னோம்? பென் அல்டிமேட் கார்பன். அந்த பென் அல்டிமேட் கார்பனை வச்சுதான் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? பென் அல்டிமேட் கார்பனை வச்சு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லுங்க. சார் மேம், அதாவது இந்த CHO குரூப் மேல இருக்கு. அந்த கார்பன்ல இருந்து தூரமா இருக்கக்கூடிய ஒரு கைரல் கார்பன், இததான் பென் அல்டிமேட் கார்பன்னு சொன்னோம். இங்க CH2OH இருக்கும். இதை வச்சு நம்ம இதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து OH குரூப் இருந்துச்சுன்னா அதை DL பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப அந்த C5 கார்பன்ல இருக்கக்கூடிய OH குரூப் அதுவும் அது வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப்போட ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த லிங்கேஜ் வந்து கிடைக்குது.
இப்போ அந்த ஆனோமரிக் கார்பன் இருக்கு இல்லையா, C1 கார்பன், அது இப்ப என்னவா மாறிடுது அப்படின்னா ஒரு புது கைரல் சென்டரா மாறிடுது. ஏன்? இந்த ரிங் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இந்த ரிங் க்ளோஸ் ஆகுறதுனால அந்த கார்பன் வந்து நமக்கு இப்ப புது கைரல் சென்டர். ஏன்னா இங்க வேற குரூப் இருக்கு, இங்க வேற குரூப் இருக்கு, இங்க வேற குரூப் இருக்கு, இங்க வேற குரூப் இருக்கு. ஸோ 4 குரூப் 4 டிஃபரெண்டா இருக்கிறதுனால முதல்ல அது ஒரு கைரல் சென்டரா இல்ல. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அப்படின்ற டாபிக் கீழே இதை வந்து நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல இந்த 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் வந்து ஒரு புது ஹெமிஅசிட்டல் ஃபார்மேஷனால நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம படிப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற டாபிக், அதனால ரொம்ப பொறுமையா சொல்றேன். புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த பைரனோஸ்ல இந்த C1 கார்பன் இப்ப என்ன ஆயிடுது, புது கைரல் சென்டரா ஃபார்ம் ஆயிடுது ரிங் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம். அண்ட் டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த நியூ ஹைட்ராக்சில் குரூப், நமக்கு புதுசா ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷனை பொறுத்து இந்த மாலிக்யூல் வந்து ஆல்பா ஆனோமரா பீட்டா ஆனோமரா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முதல்ல எபிமரைசேஷன்ல, ஆல்பா ஆனோமரா பீட்டா ஆனோமரா அப்படின்றத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல structure இருக்கு. இங்க தெரியுதுங்களா? இப்ப தெரியுதா? இந்த ஏ சைக்ளிக் ஸ்லைடு விசிபிளா இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? இந்த ஓப்பன் செயின் ஏ சைக்ளிக் குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா குளுக்கோ பைரனோஸ். ஏன்னா இது வந்து பைரான் ஸ்ட்ரக்சருக்கு சிமிலரா இருக்கிறதுனால இதை வந்து பைரனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த இதுல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இதுல அந்த OH குரூப்போடைய டிஃபரன்ஸ்னாலதான் நமக்கு வரக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்றத பாக்குறோம். இங்க வந்து என்னால பென்ல எழுத முடியல, பட் நோட் பண்ணுங்க. ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன், 2 கார்பன் ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கு. நான் ஜூம் பண்றேன் பாருங்க. இதுல இங்க பாருங்க, இந்த ஆல்பா ஃபார்ம்ல OH எங்க இருக்கு? கீழே இருக்குங்களா? இதுதான் புதுசா உருவான நம்மளோட ஆனோமரிக் சென்டர். இந்த ஆனோமரிக் சென்டர்ல நமக்கு என்ன ஆகுது, இது வந்து இந்த CO அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த CO வந்து தான் நமக்கு C டபுள் பாண்ட் ஓவா இருந்தது. பட் அந்த நியூக்ளியோபிலிக் அட்டாக்னால நமக்கு இங்க என்ன ஆயிருக்கு, COHH அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த OHம் இங்க கீழே இருக்கு. பீட்டால பாருங்க, இந்த OH வந்து மேல இருக்கும். இதை வச்சுதான் இது என்ன ஃபார்ம்னு சொல்றாங்க, ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பால வந்து OH கீழே இருக்கும், பீட்டால வந்து OH வந்து மேல இருக்கும். இதை வந்து ஆல்பா டி குளுக்கோ பைரனோஸ்னு சொல்றாங்க, பீட்டா டி குளுக்கோ பைரனோஸ்னு சொல்றாங்க. மத்தபடி அதை தவிர இருக்கிற மத்த எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. மத்த HOH எல்லாமே அது வந்து நமக்கு மேம் சிமிலரா எப்படி இருக்கோ அதே. எஸ் மேம். மேம் எஸ் இப்போ மேம். அந்த CO பக்கத்துல இருக்கிறது வந்து, அதாவது கீட்டோன் குரூப் பக்கத்துல இருக்க அந்த OH வந்து ஆல்பா இதுன்னு சொன்னீங்க. எஸ் அப்புறம் மேம். பீட்டாங்கிறது வந்து எந்த பொசிஷன்ல இருக்குது மேம்? பீட்டால பாருங்க, OH வந்து மேல இருக்கும், H வந்து கீழே இருக்கும். தெரியுதுங்களா? 4வது இதுல இருக்குதா மேம்? மேம் கார்னர்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது இது பாக்காதீங்க, ஏ சைக்ளிக் ஃபார்ம் பாக்காதீங்க, சைக்ளிக் ஃபார்ம்ல இந்த கார்பன் வந்து சைக்ளிக்ல தான் மேம் கேக்கேன். இப்ப அது எஸ் மேம். சைக்ளிக்ல C5ங்கிறது ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதாவது 3வது கார்பன். மேம் நீங்க கவுண்டிங் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஆக்சிஜனை வந்து ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா கார்பன், அதாவது நான் அது சொல்றது கீழே மேல இருக்கிறது இல்ல மேம், கீழே ஆக்சிஜனுக்கு கீழே ஒரு கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் வந்து C1. ஓகேங்களா? ஏன்னா அதுதானே ஆக்சிஜன் கூட நமக்கு அந்த C டபுள் பாண்ட் ஓவா இருந்துச்சு இல்லையா, அந்த கார்பன் தான் இந்த கார்பன். சோ அதுதான் C1. சோ கார்பன் C1 நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ட்ரக்சர்ல சொன்னதே தான். இது C1, திரும்ப கீழே இருக்கிறது C2, அதுக்கு பக்கத்துல C3, தென் C4, அந்த CH2OH அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் வந்து C5 அது கார்பன். ஏன்னா C5. நமக்கு அப்போ எஸ் மேம், ஏன்னா C3. ஸ்ட்ரக்சர்ல பாருங்க C5 கூட இருக்கிறதும் C6 தான் நமக்கு வந்து இங்க ஜாயின் ஆயிருக்கும். அதுதானே நமக்கு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே எங்க ஓகே நடக்கும்னா C1ல நடக்கும் மேம். C1 அதாவது ஸ்ட்ரக்சர், இந்த பர்டிகுலர் இந்த பெரிய லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எழுதும் போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரே மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஹைட்ரஜன் இருக்கா, லெஃப்ட் ஏ சைக்ளிக் ஃபார்ம்ல வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜன் வந்து C4லயும் C5லயும் இருக்கும். அந்த C4 அண்ட் C5ல இருக்கிறது இங்க என்னவா இருக்கும், C3 அண்ட் C4ஆ இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கார்பன் நம்ம எழுதும் போது நமக்கு அதனோட ஸ்ட்ரக்சர்ல வந்து ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தது. நம்ம அந்த ரியாக்ஷன்ஸ் ஹவோர்த் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஹவோர்த் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம்ல நம்ம எழுதுவோம். நமக்கு அதுல எல்லாம் எந்த சேஞ்சும் கொடுக்க மாட்டாங்க மேம். ஸோ அந்த அளவுக்கு டிஃபிகல்டிஸ்ல நீங்க C1 C2 C3 அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த C டபுள் பாண்ட் O அப்படின்னு இருந்தக்கூடிய அந்த CHO இருக்கு இல்லையா மேல, அந்த
அந்த CHOவும் 5வது இடத்துல ஏசைக்ளிக் ஃபார்ம்ல இருக்கிறதுலயும் நமக்கு நியூக்ளியோபிலிக் அட்டாக் நடந்து C1 அப்படின்ற புது ஆனோமரிக் சென்டர் கிரியேட் ஆகுது. அந்த புது ஆனோமரிக் சென்டர்ல HOH உடைய பொசிஷன் மாறி இருக்கும். OH கீழ இருந்தா ஆல்பா ஃபார்ம், OH மேல இருந்தா அது பீட்டா ஃபார்ம். அதை தவிர மத்த எல்லாமே வந்துட்டு ரெண்டு சைக்கிளிக்லயுமே வந்து ஒரே மாதிரி பொசிஷன்ஸ்ல தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அண்ட் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 தடவை எழுதி பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்க டைரக்டா அப்படியே எழுதிடலாம். எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே வராது. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நமக்கு அந்த OH இருக்கு இல்லைங்களா, ஆல்டர்னேட்டிவா மேல கீழே வரும். ஏன் ஆல்டர்னேட்டிவா வருது? நமக்கு அந்த இப்போ C ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்ம இப்ப பண்ணக்கூடிய ஆனோமரிக் கார்பனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய C2 ல வந்துட்டு OH கீழே இருக்கும், திரும்ப OH மேல இருக்கும், OH கீழே இருக்கும், OH மேல இருக்கும். அந்த மாதிரி ஆல்பா ஃபார்ம்ல இருக்கும். பீட்டா ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நமக்கு OH மேல கீழே மேல கீழே திரும்ப மேல, அந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்து இல்லாம இருக்கும். இந்த ரீசன்னாலதான் என்னன்னா நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர்ல அந்த பீட்டா ஃபார்ம் எவ்வளவு இருக்கும், ஆல்பா ஃபார்ம் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கேட்டகரி வச்சுதான் நம்ம பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது அந்த புக்ல இருந்து ஒரு PDF ல இருந்து நம்ம பார்த்தோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த குளுக்கோஸ் அப்படின்றது ஹெமி அசிட்டல் ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா C1ம் C5ம் அட்டாக் நடக்கிறதுனால ஒரு ரிங் உருவாகுது. அந்த ரிங்குக்கு பேரு தான் குளுக்கோபைரனோஸ். அண்ட் அந்த குளுக்கோபைரனோஸ் ரிங்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எழுதின ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஓகே, ஓகே இங்க பாருங்க ஆல்பா டி, இது வந்து ஃப்ரக்டனோஸோட. மேம் கூட இப்ப கேட்டாங்க இல்லையா நம்ம பைரனோஸ் பியூரனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பைரனோஸ் அப்படின்றது குளுக்கோஸோடது. ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன், கூப்பிட்டுமா? ஓகே. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இது ஒரு மேம் கேட்டிருந்தீங்க இல்லையா ரிட்டன் பேஜ்ல நம்ம ஒரு எழுதியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பைரனோஸ் அப்படின்றது என்னன்னா 6 மெம்பர்ட் அந்த 6 கார்பன் அந்த இதுல இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரிங்கு. நமக்கு இந்த ஃப்ரக்டனோஸ் அப்படின்றது பியூரனோஸ் அப்படின்றது நமக்கு பியூரான் மாதிரி தெரியக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு 5 மெம்பர்ட் ரிங், அது வந்து 6 மெம்பர்ட் ரிங். அததான் அந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் OH வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணி சொன்னதுனால அந்த சைக்ளிக் ஃபார்ம்ல ஓப்பன் செயின் ஃபார்ம்ல எழுதும் போது நமக்கு ரெண்டுமே 6 கார்பன் இருந்து லீனியரா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ஃபார்ம் ஆகிறது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகிறது குளுக்கோபைரனோஸ் 6 மெம்பர்ட் ரிங் ஃபார்ம் ஆகும். ஃப்ரக்டோஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து 5 மெம்பர்ட் ரிங் ஃப்ரக்டோபியூரனோஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அததான் அந்த இடத்துல இதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ன்றதுனால அந்த இடத்துல எழுதியிருப்பேன். நீங்க அதை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். சுகந்தி மேம் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேஜ் வேணா நான் காமிக்கிறேன். இதுதானே மேம் கேட்டீங்க? எஸ் மேம். இதுல இந்த பியூரனோஸோட ஸ்ட்ரக்சர் வந்து தப்பு. ஆக்சுவலி பியூரனோஸ் அப்படின்றது நமக்கு CHO வராது இல்லையா, செகண்ட் கார்பன்ல C டபுள் பாண்ட் O வரணும். ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் அவங்க எழுதியிருக்கணும் அந்த இடத்துல. பட் அவங்க நான் வந்துட்டு ஐ மீன் அந்த இது எழுதுனதுல அதை மாத்தி எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன். அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்காதீங்க மேம். அந்த ஸ்ட்ரக்சரை விட்டுருங்க. அதை விட்டுட்டு பியூரனோஸ் அண்ட் பைரனோஸா இருந்ததுன்னா அது என்ன, பியூரனோஸா இருந்ததுன்னா அது வந்து ஒரு 5 மெம்பர்ட் ரிங், பைரனோஸா இருந்ததுன்னா அது வந்து 6 மெம்பர்ட் ரிங். அந்த ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல தப்பா இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை யாரும் இந்த இடத்துல படிக்க வேணாம். பியூரனோஸ் அண்ட் பைரனோஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எழுதும்போது தப்பா எழுதிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரை படிக்க வேண்டாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பியூரனோஸ் அப்படின்றது 5 மெம்பர்ட் ரிங் ஃப்ரக்டோஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது. பைரனோஸ் அப்படின்றது 6 மெம்பர்ட் ரிங், அது வந்து நமக்கு எதுல இருந்து கிடைக்குது, குளுக்கோஸ்ல இருந்து கிடைக்குது. அந்த கண்டென்ட் நமக்கு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப குளுக்கோஸுடைய அந்த பைரனோஸ் ரிங், குளுக்கோ பைரனோஸ் ரிங்கை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா? குளுக்கோ பைரனோஸ் ரிங். ஓகே, இந்த ரிங் எழுதுறதுல அதாவது பெரிய நம்மளோட ஏசைக்ளிக் குளுக்கோஸ் நம்ம எழுதும் போதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ரைட் ஹேண்ட் சைட்ல தான் நமக்கு OH இருக்கும். தேர்டு கார்பன்ல மட்டும் ஏசைக்ளிக் குளுக்கோஸ்ல நான் சொல்றேன், தேர்டு கார்பன்ல மட்டும் நமக்கு என்ன இருக்கும், OH வந்து வேற பக்கம் இருக்கும். சோ அதை மட்டும் ரிங்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் எழுதிடலாம். ஸோ இதுல வேற எதுவும் இம்பார்ட்டண்டா இந்த பைரனோஸ் ரிங்ல வேற எதுவும் இது கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ஹவோர்த் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி எழுதுறாங்க. இது காமனா வந்துட்டு பைரனோஸ் ரிங்க ஒரு 2D ஃபார்மேட்ல எழுதுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றது. ரிங்க வந்து ஒரு சைட்ல இருந்து வியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த குரூப் வந்து எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம எழுதுவோம். சரிங்களா?
ஓகே. சோ இந்த கன்ஃபர்மேஷன்ல வந்துட்டு நமக்கு ஒரு நான் பிளானர் ஷேப் மாதிரி இருக்கும். அது எப்படி அது இருக்கும்னா, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த OH குரூப் வந்து ஸ்டெரிக் ஸ்ட்ரெயினை கம்மி பண்ற மாதிரி இருக்க மாதிரி நம்ம எழுதணும். ஸோ சேர் ஃபார்ம், போர்ட் ஃபார்ம் அதுலலாம் நம்ம எழுதுவோம். குளுக்கோபைரனோஸ் அப்படின்றது ரிங் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 6 மெம்பர்ட் ரிங் அண்ட் அந்த 6 மெம்பர்ட் ரிங்ல வந்து நமக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கும், மத்த 5 கார்பன் இருக்கும். இது வந்து ஒரு ஹெமி அசிட்டல் லிங்கேஜை வந்து ஃபார்ம் பண்ணும். இங்க ஒரிஜினலா இருந்தக்கூடிய கார்பனைல் ஆக்சிஜன் வந்து புது ஹைட்ராக்சில் குரூப் நமக்கு அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஒன்று அட்டாச் ஆயிருக்கும். அப்ப அந்த C1 ஆட்டம் வந்து என்னவா மாறிடும்னா ஆனோமரிக் கார்பன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எபிமெர்ஸ் படிச்சோம் இல்லைங்களா, எபிமெர்ல என்ன இருந்தது, அந்த ஒரே ஒரு OH குரூப் மட்டும் அந்த இடத்துல மாறி இருந்ததுன்னா அதை எபிமெர்ஸ், குளுக்கோஸ், மானோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ் இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் எபிமெர் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்ப இந்த ஆல்பா டி குளுக்கோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் என்ன ஆனோமர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆனோமர் அப்படின்னாவே C1 கார்பன்ல நடக்கக்கூடிய சேஞ்ச். ஸோ எபிமெர்ல ஒரு ஸ்பெஷல் டேர்ம் தான் என்னன்னா இந்த ஆனோமர். ஸோ C1 ஆட்டம் பிகம்ஸ் த ஆனோமரிக் கார்பன். ஸோ 2 ஆனோமர் நமக்கு இருக்கு, என்னென்ன ஆல்பா அண்ட் பீட்டா. ஆல்பா ஆனோமர்ல OH குரூப் வந்துட்டு ரிங்குடைய ஆப்போசிட் சைட்ல இருக்கும். அதாவது CH2OH வந்து மேல இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைட்ல டவுன்ல பாயிண்டிங் டவுன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆல்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா நமக்கு CH2OH வந்து மேல இருக்கு. எதுல ரெண்டுலயுமே ஆல்பா டிலையும் சரி பீட்டா டிலையும் சரி CH2OH வந்து மேல இருக்கும். இந்த OH வந்து C1 கார்பன்ல ஆக்சிஜனுக்கு கீழே இருக்கக்கூடிய கார்பன் புதுசா ஃபார்ம் ஆன, என்னால இதுல எழுத முடியல, லைக் பென்ல எழுத முடியல, அதனால உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்க முடியல. நான் சொல்ற கார்பன் எதுன்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு, இந்த கார்பன் தான் ஆனோமரிக் கார்பன். ஓகேவா, அந்த கார்பன் வந்து ஆக்சிஜன் CH2OH அதனுடைய OHும் இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய OHும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அது மேல இருக்கு இது கீழே இருக்கு. டவுன்ல இருந்தது அப்படின்னா இதை வந்து ஆல்பா ஆனோமர்னு சொல்றோம். மேல இருந்துச்சு OH 2 CH2OH வந்து மேல இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றோம் நம்ம, we call that as a beta anomer. So OH group on the C1 is on the same side. இதுல பீட்டா ஆனோமர்ல ஆல்பால எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஸோ ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்த பைரனோஸ் ரிங் வந்து ஒரு ஹெக்ஸகன் மாதிரி நார்மலா இப்ப நம்ம பாக்குற மாதிரி இருக்காது. பட் இது இப்படி அப்ராக்சிமேட்டா இந்த ஃபார்மேஷனுக்காக நமக்கு காமிச்சிருக்காங்க. இது சேர் ஃபார்ம், போர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 2 ஃபார்ம்ல இருக்கும். அதுல நம்ம ஆக்சியல், ஈக்குவட்டோரியல், அதுல எது ஸ்டேபிள் அப்படின்றதெல்லாம் நம்ம இருக்கு. பட் நமக்கு அந்த லெவல்ல நீங்க போட்டு இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா. நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 6 மெம்பர்ட் ரிங்கு, அதுல 5 கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு, பைரான்ல இருந்து நமக்கு டிரைவ் ஆயிருக்கு. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் ஆல்பா ஃபார்ம்னா என்ன, டவுன்ல இருக்கும். CH2OH ஆப்போசிட்ல இருக்கும், டவுன்ல இருக்கும். பீட்டா ஃபார்ம்ல ரெண்டுமே அப்ல இருக்கும். ஓகேங்களா. மேம் இது எதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? குளுக்கோஸ்ல இருந்து மேம். குளுக்கோஸோடைய இன்ட்ராமாலிகுலர் இதுல இருந்து தானே ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. மேம் ஃபார்ம் ஆகல, அதாவது குளுக்கோஸ்ல இருந்து இது உருவாயிருக்கு. ஏன்னா இந்த ஏசைக்ளிக் குளுக்கோஸ்ல இன்டர் கன்வெர்டபிள் மேம். குளுக்கோஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாலிக்யூல் தனக்குள்ளேயே இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் ரியாக்ஷன் அட்டாக் நடந்து நமக்கு இந்த மாதிரி ரிங்கா சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் இது எது மாதிரி இருக்குன்னா பைரான் மாதிரி இருக்கும். பைரான் அப்படின்றது ஒரு 6 மெம்பர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ அந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம், சரிங்களா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க மேம். அதுல இருந்து டிரைவ்ல ஆகல, இது குளுக்கோஸ்ல இருந்து நமக்கு ஆனதுதான். பட் அந்த பாக்குறதுக்கு சிமிலரா அவங்கள மாதிரி இவங்க இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது பாக்குறதுக்கு பைரான் மாதிரி இருந்ததுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேரை வந்து குளுக்கோபைரனோஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, சரிங்களா. சோ நமக்கு இதுல பாத்தீங்கன்னா பீட்டா டி குளுக்கோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு மேஜரா வந்து நம்மளோட சொல்யூஷன்ல இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க பல்கி குரூப் இருக்கு இல்லையா, அதாவது OH இந்த 2 குரூப்பும் வந்துட்டு இதுல நம்ம பாக்குறதுக்கு மேல சேம் சைடு இருந்தாலும் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் அப்படி எழுதும் போது இந்த ரெண்டுமே ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டெரிக் ரிப்பல்ஷனை வந்து மினிமைஸ் பண்ணும். பட் இந்த ஆல்பா பைரனோஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த C1 கார்பன்ல இருக்கக்கூடியது வந்து ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கும், அதனால நமக்கு ஸ்டெரிக் வந்து ஃபார்ம் பண்ணும். பட் மோஸ்டா வந்துட்டு இந்த ஓப்பன் செயினா இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப கம்மியா 0.002% தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இந்த பீட்டா ஃபார்ம் வந்து அதாவது நமக்கு கொஸ்டின் இதுதான் கேட்பாங்க, அதனாலதான் இந்த பாயிண்ட்டை நான் ரிப்பீட்டடா சொல்றேன். எத்தனை கார்பன் இருக்கும், அதுல எத்தனை ஆக்சிஜன் இருக்கும், எது வந்து அதிகமா எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்பாங்க. பீட்டா ஃபார்ம் தான் அதிகமா எக்ஸிஸ்ட் ஆகும் சேர் ஃபார்ம்ல.
ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூவன்ட் வந்து ஈக்வட்டோரியல் பிளேன்ல இருக்கு. ஸோ ஈக்வட்டோரியல்ல இருக்கிறதுனால நமக்கு கிரௌடடா இருக்காது அண்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இதனோட ரீசன்னால நமக்கு இந்த பீட்டா ஃபார்ம் தான் அதிகமா இருக்கும். அண்ட் இதே மாதிரி மியூட்டா ரொட்டேஷன்ல நம்ம அதனுடைய வேல்யூ பார்த்தோம் இல்லைங்களா, ஆங்கிள் பார்த்தோம்ல, ஆல்பா டி பைரனோஸோட அந்த ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வந்து 112.2, பீட்டா டி குளுக்கோபைரனோஸோடது 18.7. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலா அதனோட பியூர் ஃபார்ம் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து வேல்யூ வந்து கிராஜுவலா மாறிட்டே இருக்கும். ஃபைனலா ஈக்குவலிபிரியம் வேல்யூ என்னன்னா 52.7 டிகிரி அப்படின்றதெல்லாம் மியூட்டா ரொட்டேஷன்ல நம்ம பார்த்த வேல்யூஸ். அது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இதை தாண்டி வேற எதுவும் இந்த ஹெமி அசிட்டல் ஃபார்ம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃப்ரக்டோஃபியூரனோஸ். மேம் ஸோ எஸ் மேம், எஸ் மேம். ஒயிட் போர்டை வச்சுட்டு தான் நீங்க டீச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க மேம், பிடிஎஃப் ஒயிட் போர்டு போயாச்சுங்க மேம். ஏன் ஒயிட் தியரி போர்டு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை மேம். பிடிஎஃப் வரவே இல்லை மேம். இவ்வளவு நேரம் ஒயிட் போர்டு தான் வருது. எனக்கு ஐயோ இவ்வளவு நேரம் ஒயிட் போர்டு தான் மேம் தெரியுது. அப்படிங்களா? எனக்குமே. ஐயோ மேம், முன்னாடியே சொல்லிருக்கலாமே. சாரி. நான் பவர் பாயிண்ட் வச்சு ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அதுல வேற நான் எழுத முடியலன்னு வேற ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒயிட் போர்டா இருந்தா நான் எழுதிருப்பேனே, உங்களுக்கு எழுதி காமிச்சிருப்பேன்ல. இதோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் காமிச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் இது தெரியலையா உங்களுக்கு? நோ மேம். ஐயோ சாரி. ஓகே மேம். இங்க பாருங்க, ஆல்பா டி குளுக்கோஸ் இதை வச்சுதான் நான் எக்ஸ்பிளைனே பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க மேம். இங்க பாருங்க, இந்த கார்பன்ல CH2OH, ஆல்பால பாருங்க CH2OH OH இது ரெண்டும் வந்து ஒண்ணு மேல இருக்கு, இங்க இருக்கிற OH வந்து C ல வந்து கார்பன்ல கீழே இருக்கு. சோ மேல கீழே இருந்துச்சுன்னா ஆல்பா ஃபார்ம், பீட்டா ஃபார்ம் அப்படின்னா ரெண்டுமே மேல இருந்துச்சுன்னா அது வந்து பீட்டா ஃபார்ம். சரிங்களா? சோ இந்த இமேஜை பாத்துக்கோங்க. இதை வச்சுதான் ஆல்பா அண்ட் பீட்டா ஃபார்ம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் மியூட்டா ரொட்டேஷன்ல பீட்டா ஃபார்ம் என்ன, ஆல்பா ஃபார்ம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் இது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல பார்த்தோம். பீட்டா ஃபார்ம் தான் நமக்கு பெர்சன்டேஜ்ல நிறைய இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அதுல ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஸோ ஃப்ரக்டோஸோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். ஃப்ரக்டோஸ்ல எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு. அதுல என்ன குரூப் இருக்கு அப்படின்னா கீட்டோன் குரூப் இருக்கு. கீட்டோன் குரூப் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். மேல வந்து நமக்கு 2 பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்ஸ் இருக்கும் அண்ட் நமக்கு 3 OH, அந்த 3 OH வந்து ரிமைனிங் இருக்கிற 3 OH வந்து நமக்கு செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப். அண்ட் செகண்ட் பொசிஷன்ல நமக்கு கார்பனல் காம்பவுண்டான கீட்டோன் வந்து நமக்கு இருக்கும். இங்க ரிங் ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னா சைக்ளிக் ஹெமி கீட்டல் ஸ்ட்ரக்சர். அதை வந்து ஹெமி அசிட்டல்னு சொல்றோம், ஏன்னா அது அசெட்டால்டிஹைட். இது வந்து கீட்டோன், அதனால நம்ம இதை சைக்ளிக் ஹெமி கீட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரக்டோஸும் என்ன எக்ஸிபிட் பண்ணுதுன்னா மியூட்டா ரொட்டேஷன் எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ தட் எக்ஸிஸ்ட் ஆல்பா டி ஃப்ரக்டோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இந்த அனோமஸ் எங்க எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? C1 கார்பனும் C5 கார்பனும். ஏன்னா C1 கார்பன்ல தான் நமக்கு அந்த கார்பனைல் குரூப் இருந்துச்சு, அதனால அந்த அட்டாக் நமக்கு அந்த ரியாக்ஷன்ல நடக்குது. இங்க என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த அனோமஸ் வந்து எதுல இருந்து அட்டாக் ஆகுதுன்னா C2, ஏன்னா C2ல தான் நமக்கு என்ன இருக்கு? கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. தெரியுதுங்களா? இதுல C2ல தான் நமக்கு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. சோ நமக்கு இந்த C2வும் C5வும் அட்டாக் ஆகும்போது நமக்கு ஃபியூரனோஸ் ரிங் ஃபார்ம் ஆகுது. இந்த இன்டர்னல் ரிங் க்ளோஷர் நடக்கிறதுனால நமக்கு ஸ்டேபிளான 5 மெம்பர்ட் ரிங் கிடைக்குது. இது வந்து ஃபியூரான் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா எதுல இருந்து தான் டிரைவ் ஆகுது? நமக்கு டிரைவ் ஆகுறது வந்துட்டு இதுல ஃப்ரக்டோஸ்ல இருந்து இன்ட்ராமாலிகுலர் அட்டாக் நடக்கிறதுனால நமக்கு டிரைவ் ஆகுது. இங்க பாருங்க, இங்க கீழே இருக்கக்கூடிய 14.8 ஃபிகர் ஃப்ரக்டோஸ். இது வந்து நான் நம்மளோட ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கக்கூடிய இமேஜ் தான். ஸோ நீங்க இந்த ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கை வந்து ரொம்ப டீப்பா நல்லா கிறிஸ்டல் கிளியரா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஒரு 40 கொஸ்டின் கேட்கறாங்க ஆர்கானிக்ல இருந்துன்னா சாலிடா 25ல இருந்து 30 கொஸ்டின் கரெக்டா எழுதிடலாம். மீதி 10 வந்து கொஞ்சம் வெளி புக்ல இருந்து கேட்டாலுமே நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுதான் போதும், நம்ம எழுதிடலாம். சரிங்களா? இதுல நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் எடுத்து சூப்பரா படிங்க, அதுவே போதும். ஓகே, கேட்கலைங்களா மேம்? மேம் இப்ப கேக்குதா? கேட்கலையா? சுத்தமாவே கேட்கலையா? கேக்குதுங்க. கேக்குதுங்க. ஓகே சார். இருக்கு. ஓகே ஓகே மேம். ஓகே
நான் அந்த ஒயிட் போர்ட் வச்சுட்டு இருந்ததுனால உங்களுக்கு அதுல ஏதாவது புரியாம இருந்ததா? என்ன டாபிக் நான் என்ன பார்க்கணும்ன்றது ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்ததுன்னா சொல்லுங்க. அந்த குளுக்கோபைரனோஸ் இன்னொரு தடவை கூட நான் ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரக்டோஃபியூரனோஸ் பார்த்தோம்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஃப்ரக்டோஃபியூரனோஸ்ல என்ன பண்றோம்? இந்த சி டபுள் பாண்ட் செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய கார்பனைல் காம்பவுண்டும் ஃபிஃப்த் கார்பனும் நமக்கு அட்டாக் நடந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த 5 மெம்பர் ரிங்லயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இதை ஃபார்ம் ஆகுறது வந்து ஒரு ஹெமி கீட்டல் லிங்கேஜ். கொஸ்டினே தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? குளுக்கோஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடியது ஹெமி அசிட்டல் லிங்கேஜ். ஃப்ருக்டாஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து ஹெமி கீட்டல் லிங்கேஜ். ஸோ நமக்கு இங்க வந்துட்டு இந்த சி அங்க வந்து என்னாச்சு? அந்த C1 கார்பன் வந்து ஆனோமரிக் கார்பன் ஆச்சு. இங்க என்ன ஆயிடுச்சு? ஃப்ரக்டோஸ்ல C2 கார்பன் வந்து ஆனோமரிக் கார்பன் ஆயிடுச்சு. இதுலயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்பா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இங்க இருக்கக்கூடிய OH குரூப், அதாவது இந்த இடத்துல ஒரு OH குரூப் இருக்கு இல்லையா? இந்த OH குரூப் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஜூம் பண்றது தெரியுதா? இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய OH குரூப்பை வச்சுதான் நம்ம ஆல்பா ஃபார்மா பீட்டா ஃபார்மான்னு சொல்ல போறோம். ஆல்பா ஃபார்ம்ல CH2OH நமக்கு CH2OH இப்ப நான் சொல்றது ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைட் இப்படி வச்சுக்கோங்க. நான் சொல்றது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பென்ல எழுத முடியல இந்த பிடிஎஃப்ல. ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கு, ரைட் சைடு ஒன்று இருக்கா? லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜனும் CH2OH இருக்கு. ஓகேவா? ரைட் சைட்ல CH2OH OH இருக்கு. அப்ப அந்த OH வச்சுதான் நம்ம இது ஆல்பா ஃபார்மா பீட்டா ஃபார்மான்னு சொல்ல போறோம். ஆக்சிஜனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய OH கீழே இருந்துச்சுன்னா ஆல்பா ஃபார்ம். ஆக்சிஜனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய OH மேல இருந்துச்சுன்னா அது பீட்டா டி ஃப்ரக்டோஸ். அது பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஓகேவா? இப்ப இதுல இந்த ஆக்சிஜன் பாருங்க. இந்த ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைட்ல CH2OH, ஆக்சிஜனுக்கு ரைட் சைட்ல OH, ரெண்டுமே மேல மேல இருந்துச்சுன்னா அது பீட்டா டி, மேல கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து ஆல்பா டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவுதான். இந்த ஃபார்ம் மாதிரி தான் நமக்கு பீட்டா டி, ஆல்பா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ் அண்ட் குளுக்கோபைரனோஸ். அந்த பேரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுலயுமே வந்து பீட்டா ஃபார்ம் தான் நமக்கு 70% இருக்கும். இந்த இதுதான் நிறைய ஃபார்ம் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்டேபிளா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்னால. இதுல ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ரக்டோஃபியூரனோஸ் படிக்கிற மாதிரி ஃப்ரக்டோபைரனோஸும் இருக்கு. பட் அதை பெரும்பாலும் நம்ம இதுல வந்து படிக்கிறது கிடையாது. பட் நமக்கு புக்ல கொடுத்துருக்கிறது இதுதான். இதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா போதும். பிகாஸ் பைரனோஸ் ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்டேபிள் எப்பனா ஃப்ரீ ஃப்ரக்டோஸ் இன் வாட்டர் இருக்கிறப்போ. பியூரனோஸ் ஃபார்ம் வந்து கெமிக்கலி லாக்டு மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரக்டோஸ் வந்து அதர் சுகர் கூட பாண்ட் பண்ணும். அதாவது இப்ப சுக்ரோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்த பீட்டா டி ஃப்ரக்டோபைரனோஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். எது கூட லிங்க் ஆயிருக்கும்? ஒரு டி குளுக்கோபைரனோஸ் யூனிட் கூட லிங்க் ஆயிருக்கும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சுக்ரோஸ் அப்படின்றது சுக்ரோஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப், நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் படிக்கும் போது இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? சுக்ரோஸை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். அந்த 2 மோனோசாக்கரைட்ஸ் என்னென்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். அப்ப அந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து லிங்க் ஆயிருக்கும். அந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் லிங்க் ஆயிருக்கும் போது குளுக்கோஸ் வந்து இங்க பாருங்க disaccharide yield 2 monosaccharide units on hydrolysis. Example sucrose, lactose and maltose. இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுக்ரோஸ். ஏன்னா சுக்ரோஸை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நமக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். அப்ப அந்த சுக்ரோஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சேர்ந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி சேர்ந்த மாதிரி இருக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற அந்த அந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எதுக்காக சொல்றேன்னா நமக்கு டவுட் வரக்கூடாது இல்லையா? இப்ப வந்து குளுக்கோஸும் 6 கார்பன் தான் இருக்கு, ஃப்ரக்டோஸும் 6 கார்பன் தான் இருக்கு. ஆனா குளுக்கோஸ் என்ன ஃபார்ம் பண்ணுது? நமக்கு குளுக்கோபைரனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மெம்பர் ரிங்க ஃபார்ம் பண்ணுது. ஆனா நமக்கு ஃப்ரக்டோஸ் என்ன ஃபார்ம் பண்ணுது? 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணுது. இப்ப சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்ததுதான் சுக்ரோஸ். என்னென்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு? ஆல்பா டி குளுக்கோபைரனோ. ஏன்னா நமக்கு கொஸ்டினே இதான் கேட்பாங்க. சுக்ரோஸ் அப்படின்றது அந்த ரியாக்ஷன் வந்து அந்த பேரை கொடுத்துட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டாம். இந்த ஆல்பா டி குளுக்கோபைரனோஸ். ஏன் இது ஆல்பா டி குளுக்கோபைரனோஸ்னு சொல்றோம்? ஏன்னா இதுல அந்த OH வந்து கீழே இருக்கு. தெரியுதுங்களா? Yes, ma'am. OH வந்து கீழே இருக்கு இல்லைங்களாங்க மேம்? அப்ப கீழே இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்ம்? ஆல்பா டி குளுக்கோபைரனோசைல் ஃபார்ம். சோ அந்த ஃபார்ம்ல இருக்கிறது வந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? அது வந்து நமக்கு பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோசைட் கூட சேர்ந்து இது வந்து ஆல்பா ஃபார்ம், இது வந்து பீட்டா ஃபார்ம். சோ அதை வச்சுதான் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ சுக்ரோஸ் வரும்போது நமக்கு ஃபார்ம் என்ன அப்படின்னா அந்த பீட்டா டி ஃப்ரக்டோஸ் பாயிண்ட் வந்து இருக்கு. அதாவது அது வந்து
இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எவிடன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பியூரான் அதாவது ஃப்ரக்டோஸ் வந்து 5 மெம்பர்ட் ரிங் மாதிரி பியூரனோஸ் மாதிரி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். குளுக்கோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 6 மெம்பர் ஃபார்மான பைரனோஸ் ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ற அந்த எவிடன்ஸ்க்காக இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். அவ்வளவுதான். வேற எதுவும் இந்த ஹெமி அசிட்டல் அண்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளோட ஸ்கூல் புக் இது. இந்த ஸ்கூல் புக்ல கொடுத்ததுலயுமே வந்துட்டு நம்ம அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம விட்டுருந்தோம் இல்லைங்களா, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். அதை பாத்தீங்கன்னா ஃபிஷர் என்ன பண்ணாருன்னா இந்த ஓப்பன் செயின் பென்டா ஹைட்ராக்சில் ஆல்டிஹைட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணது. கம்ப்ளீட்டா அதனோட கெமிக்கல் பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு சிம்பிள் ஆல்டிஹைட்ஸ் ரியாக்ட் பண்ற மாதிரி குளுக்கோஸ் வந்துட்டு இந்த நம்ம சொன்னோம் இல்லையா சோடியம் பைசல்ஃபேட் கூட ஒரு பைசல்ஃபேட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி சிப்ஸ் ரீஏஜென்ட் கூடயும் அது எல்லாமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் பிஹேவியரை அவரால் என்ன பண்ண முடியல, ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ல இது பண்ண முடியல. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மெல்டிங் பாயிண்ட்ஸ்ல கிறிஸ்டலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 419 அண்ட் 423. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக என்ன ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஹெமி அசிட்டல் ஃபார்மை ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா புதுசா ஒரு C1 கார்பனான ஆனோமரிக் கார்பன் உருவாகுது. இதுல இருந்து நம்ம ஆல்பா அண்ட் பீட்டா ஃபார்ம் அப்படின்னு 2 ஃபார்ம் உருவாகுது. இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பைரானுக்கு சிமிலரா இருக்கு. அதாவது பைரான் அப்படின்றது இட் இஸ் சைக்ளிக் காம்பவுண்ட் வித் 5 கார்பன் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம். இதை வந்து நம்ம பைரனோஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் என்னன்னா நம்ம பார்த்த மாதிரி ஆல்பாக்கு 112, பீட்டாக்கு 18.7. ஸோ பியூர் ஃபார்ம் அப்படின்றது எதுவா இருந்தாலும் ஸோ ஒரு வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது நம்ம ஆல்பா டி குளுக்கோஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, பீட்டா டி குளுக்கோஸா ஓப்பன் செயின் மூலமா ஃபார்ம் ஆகுது. எப்ப அந்த ஈக்குலிபிரியம் வந்து 53 அட்டைன் பண்ற வரைக்கும் நமக்கு இந்த சேஞ்ச் வந்து நடக்குது. இந்த பினாமினனுக்கு தான் நம்ம என்ன பேர்னு படிச்சோம், மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். இந்த எல்லா கான்செப்டையும் சேர்த்த மாதிரி இந்த இதுல நாம பாத்துட்டோம். மேபி அந்த ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? தெரியுது மேம். ஓகே மேம். ஓகே, எபிமர்ஸ் அண்ட் எபிமரைசேஷன் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்டா இருக்கிறது வந்து எபிமர் அப்படின்னு சொல்றோம். ஒரு எபிமர் இன்னொரு எபிமரா மாறது எபிமரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம வந்து இப்ப மியூட்டா ரொட்டேஷனுக்கு எந்த ஒரு என்சைமோ இது கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப எபிமரைசேஷன் மியூட்டா ரொட்டேஷன் ரெண்டும் ஓரளவுக்கு பார்க்கும்போது நமக்கு சிமிலர் மாதிரி நம்ம டெஃபினிஷன் பண்ணும்போது தெரியும். ஆனா மியூட்டா ரொட்டேஷனுக்கு எந்த ஒரு ரீஏஜென்ட்டோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் தண்ணியில இருக்கும் போதே பீட்டா ஃபார்ம் தான் ரொம்ப ஸ்டேபிள் ஃபார்ம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனாலதான் ஆல்பா டி குளுக்கோஸ் வந்து பீட்டா டி குளுக்கோஸா ஓப்பன் செயின் ஃபார்ம்ல அப்படியே அதன் வழியா அது வந்து பீட்டா டி குளுக்கோஸா மாறுது. பட் எபிமரைசேஷன் அப்படின்றது அப்படி நடக்காது. அதுக்கு பர்டிகுலரா என்சைம்ஸ் தேவைப்படும். அந்த என்சைம்ஸ் வச்சுதான் நம்மளால இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நடக்கும். அதாவது ஒரு எபிமர் இன்னொரு இதா வந்து மாறும். அந்த எபிமரைசேஷனுக்கு ரெக்வயர் ஆகிற என்சைம்க்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா எபிமரேஸ். எப்பயுமே என்சைம் அப்படின்றது ஏஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தையில முடியும். ஸோ எபிமரேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா இது மாறும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில கேலக்டோஸ் வந்து குளுக்கோஸா மாறுறது வந்து இந்த மாதிரி ஃபார்ம்ல தான் மாறுது. இமேஜ் வந்து புக்லயே கிளியரா இல்ல. சோ நீங்க அதை வேணும்னா நெட்ல பாத்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்ப ஃப்ரக்டோஸ்ல நம்ம எல்லாமே பாத்துட்டோம். என்ன பார்க்காம இருந்தோம் ஃப்ரக்டோஸ்லயும்? இமேஜ் வேற வெளில போயிட்டே இருக்கு. ஓகே, ஃப்ரக்டோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், எல்லா ஸ்ட்ரக்சரையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த சைக்ளிக் ஃபார்ம்ல இது வந்து ஹெமி கீட்டல் ஃபார்ம்ல இருக்கும். ஹெமி கீட்டல் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம இங்க குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையுமே ஓப்பன் செயின் ஃபார்ம் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லைக் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் ஆல்சோ ஃபார்ம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ் மாதிரி இது வந்து 6 மெம்பர் ஃபார்ம் பண்ணாம இட் ஃபார்ம்ஸ். கொஸ்டினே கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா குளுக்கோஸ்ல ஃபார்ம் ஆகுறது என்னது பைரனோஸ், ஃப்ரக்டோஸ்ல ஃபார்ம் ஆகுறது ஃபியூரனோஸ். அங்க 6 மெம்பர் ரிங், இங்க 5 மெம்பர் ரிங். அங்க கார்பன் C1 கார்பன் அண்ட் C5 கார்பன் அட்டாக் நடக்குது. இங்க C2 கார்பன் அண்ட் C5 கார்பன் அட்டாக் நடக்குது. ஸோ டிஃபரன்சியேஷன் நான் இப்ப டீச் பண்ணது டிஃபரன்சியேஷன் ஒரு டேப்லெட் காலமா போட்டு படிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? குளுக்கோஸ் மாதிரி ஃப்ரக்டோஸ்மே சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இதுல குளுக்கோஸ் வந்து 5 மெம்பர் ரிங் சிமிலர் டு ஃபியூரான் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதனால இதனோட பேர் வந்து ஃபியூரனோஸ். ஃப்ரக்டோஸ் அப்படின்றது சுக்ரோஸ்ல இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுக்ரோஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து காமிச்சு இல்லைங்களா, அதுவுமே எப்படிதான் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஃபியூரனோஸ் அப்படின்ற ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பத்தி நம்ம புக்ல ஸ்கூல் புக்ல இருக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கண்டென்ட் வந்து அவ்வளவுதான், சரிங்களா? மேக்சிமம் இதுல இருக்கிற டாபிக் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்டர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு படிக்கணும் அப்படின்ட்டு. அந்த இன்டர் கன்வர்ஷன் வியூ ஆக மாட்டேங்குது. பிளாக் கலரா தெரியுது.
என் ஸ்லைடு பிளாக் கலரா தெரியுதுன்னு தெரியலையே. ஓகே. இந்த மியூட்டா ரொட்டேஷன் வரைக்கும் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா? இப்ப இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ். இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஆல்டோ ஹெக்சோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரியுது இல்லைங்களா? ஸ்கிரீனு லெஃப்ட் ரைட் ஜாயின் ஆச்சு. ஸ்கிரீன் தெரியுது. வாய்ஸ் கேக்குது இல்லையா? ஓகே. வாய்ஸும் ஆன்ல தான் இருக்கு. ஸ்கிரீனும் ஷேர்ல தான் இருக்கு. ஓகே. இப்போ இதுல இன்டர் கன்வர்ஷன் இதுல என்னன்னா, இந்த ஆல்டோ ஹெக்சோஸ் வந்து கீட்டோ ஹெக்சோஸா வந்துட்டு மாறும். எப்ப ஓசோன் இன்டர்மீடியேட் மூலமா மாறும். இது வந்து ஒரு 3 ஸ்டெப்பான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, குளுக்கோஸ வந்துட்டு எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் கூட ட்ரீட் பண்றோம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது நமக்கு குளுக்கோசோன் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுது. இது என்ன பண்ணிடுது, நமக்கு குளுக்கோஸ எக்ஸஸ் ஃபினைல் ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணும்போது குளுக்கோசோன் அப்படின்ற ஒரு ஓசோன் ஃபார்ம் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா C1 கார்பனையும் C2 கார்பனையும் மறைச்சிருது. அதுக்கடுத்து என்ன பண்றோம்னா, இந்த குளுக்கோ ஓசோனை டைல்யூட் HCl கூட ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். அப்ப நமக்கு ஓசோன் அப்படின்ற டைகார்பனைல் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. C1ல வந்து ஆல்டிஹைட் இருக்கு, C2ல வந்து கீட்டோன் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆல்டோ ஹெக்சோஸ்ல இருந்து கீட்டோ ஹெக்சோஸா மாத்துறோம். ஆல்டோ ஹெக்சோஸ்னா என்ன, குளுக்கோஸ். நான் இந்த ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்குன்னா எழுதாம இதை மட்டும் எழுதுறேன். இங்க C டபுள் பாண்டும் இங்க H இருக்கும், இங்க வந்து CH2OH இருக்கும். ஃப்ரக்டோஸ்ல பாத்தீங்கன்னா மேல CH2OH கீழேயும் CH2OH இருக்கும். அது இல்லாம இந்த கார்பன் செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் இருக்கும், 1 2 3 இப்படி இருக்குமா. அப்ப இது வந்து குளுக்கோஸ், இது வந்து ஃப்ரக்டோஸ். நாம என்ன பண்ண போறோம், இப்ப இதுவா மாத்த போறோம், குளுக்கோஸ ஃப்ரக்டோஸா மாத்த போறோம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், பினைல் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி இந்த C1ஐயும் C2வையும் மறைச்சிடறோம். ஏன்னா நமக்கு C2ல என்ன ஃபார்ம் ஆகணும், டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகணும். ஸோ இதை வந்து மாஸ்க் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஓசோன் அப்படின்ற இது ஃபார்ம் ஆகுது. நமக்கு அப்ப C1லையும் C2லையும் நமக்கு C1ல ஆல்டிஹைடும் C2ல வந்து கீட்டோனும் கிடைக்குது. இப்ப நாம என்ன பண்ணணும், இந்த C1ல இப்போ நமக்கு ஃபார்ம் ஆன அந்த ஓசோன், ஹைட்ரலைஸ்ல ஃபார்ம் ஆன ஓசோன் எப்படி இருக்கும்னா, C1 பொசிஷன்ல ஆல்டிஹைட் இருக்கும், C2 பொசிஷன்ல கீட்டோன் இருக்கும். இப்ப நமக்கு என்ன வேணும், மத்ததெல்லாம் எப்படி இருக்கும், இந்த கீழே இருக்கிற பார்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும். சரியா, 1 2 3 கீழே CH2OH இதெல்லாம் சேமா இருக்கும். இந்த 2 இடத்துல மட்டும் சேஞ்ச் இருக்கும். அப்ப நமக்கு கீட்டோன் கிடைக்கணும், அதாவது ஃப்ரக்டோஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணும், இந்த செகண்ட் பொசிஷன்ல இந்த கீட்டோன் அப்படியே இருக்கும். ஆனா இந்த ஆல்டிஹைட் குரூப் என்னவா மாறி இருக்கணும், பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் CH2OH குரூப்பா மாறணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆல்டிஹைட ரிடக்ஷன் பண்ணணும். அப்ப ரிடக்ஷனுக்கு பதிலா ஆனா என்ன பண்ணணும், செலக்டிவா ஆல்டிஹைட மட்டும் தான் ரிடக்ஷன் பண்ணணும். அது வந்து கீட்டோனை ரிடக்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி செலக்டிவ் ரிடக்ஷனுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஜிங்க் அண்ட் அசிட்டிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்றோம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது அந்த டெர்மினல் C1ல இருக்கு இல்லையா, இந்த ஆல்டிஹைட் குரூப் மட்டும் பிரைமரி ஆல்கஹாலா நமக்கு மாறி நமக்கு ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்குது. இது ஏன் நம்ம இந்த டாபிக் மட்டும் இங்க தனியா பாக்குறோம்னா, இது நமக்கு சிலபஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு டாபிக்கா கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குது, என்ன ரியாக்ஷன்ல என்னென்ன மாஸ்க் ஆகுது அப்படின்னு இதை வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் இப்படியே நம்ம எழுதலாம். பட் நமக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா, இந்த சேஞ்ச் நடக்கும்போது ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியேட்டுக்கு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு குளுக்கோ ஓசோன் கிடைக்கும், ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது நமக்கு ஓசோன் கிடைக்கும். அதுக்கடுத்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அங்க யூஸ் பண்ணக்கூடிய ரிடக்ஷன்ல என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அங்க என்ன நடக்கணும், இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் குரூப் மட்டும் தான் என்ன ஆகணும், பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பா கன்வெர்ட் ஆகணும். வேற அதை தவிர வேற இருக்கிற எதுவுமே ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம செலக்டிவ் ரிடக்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓசோன் வந்து ஜிங்க் அண்ட் அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது இந்த டெர்மினல் ஆல்டிஹைட் குரூப் மட்டும் நமக்கு பிரைமரி ஆல்கஹாலா நமக்கு மாறி நமக்கு ஃப்ரக்டோஸ் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ரக்டோஸ்ல இருந்து நம்ம குளுக்கோஸை கொண்டு வர போறோம். அதுதான் அடுத்தது இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸ், அதாவது
கீட்டோஸ்ல இருந்து நம்ம ஆல்டோஸ் எடுக்க போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம், சயனோஹைட்ரின் மூலமா எடுக்க போறோம். இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. அதாவது இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஓசோன் இன்டர்மீடியட் மூலமா இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ் நடந்துச்சு. இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸ் எப்படி நடக்குதுன்னா சயனோஹைட்ரின் இன்டர்மீடியட் மூலமா நடக்குது. ஸோ ரிடக்ஷன் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரக்டோஸை வந்துட்டு மெட்டல், அதாவது ஹைட்ரஜன் நிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிடக்ஷன் மூலமாவோ அல்லது சோடியம் போரோஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெடியூசிங்காவோ நம்ம என்ன பண்றோம்னா 2 எபிமெரிக் ஆல்கஹால்ஸ் நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, சார்பிட்டால் அண்ட் மானிட்டால் நம்ம பண்ணிடுறோம். அதுக்கடுத்து இந்த ஆல்கஹால்ஸை மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆன HNO3 கூட நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது நமக்கு குளுக்கானிக் ஆசிடும் மெனாயனிக் ஆசிடும் கிடைக்குது. அதுக்கடுத்து ஃபர்தரா இந்த ஆசிட்ஸை ஹீட் பண்ணும்போது நமக்கு சைக்ளிக் காமா லாக்டோன்ஸ் கிடைக்குது. ஃபர்தரா இந்த யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஆசிட் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு இது ஜென்ரலா தெரிஞ்ச ரியாக்ஷன். ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அந்த பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஃபர்தரா அதை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு ஆசிட்ஸ் கிடைக்கும். இப்ப நமக்கு ஆசிட் இருக்கு, ஏன்னா நமக்கு ஆசிட்ஸ் ஆர் ஹீட்டட் டு ஃபார்ம் சைக்ளிக் காமா லாக்டோன்ஸ் நமக்கு இருக்கு. இப்ப இந்த லாக்டோன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ரெடியூஸ் பண்ணணும். எதுவா ரெடியூஸ் பண்ணணும், நம்மளுக்கு தேவையான குளுக்கோஸ்ல என்ன இருக்கு, ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது ஸோ ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா தான் இப்ப நான் சொல்லக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் புரியும். அதுக்காக தான் அதனோட பேசிக்ஸ் வந்து படிங்க. ஏன்னா அதனால ரொம்ப நம்ம வந்து தெரியும் இல்லையா, பிரைமரியை வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப ரிவர்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ரிடக்ஷன் பண்ணணும். ஆசிட்ஸ் பண்ணோம்னா முதல்ல வந்துட்டு நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைட்ல இருந்து பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அதுவே வந்துட்டு ஆசிட்ஸ் பண்ணும்போது கீட்டோன் கிடைச்சதுன்னா நமக்கு செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் கிடைக்கும். அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா தான் இப்படி ஃப்ரண்ட் சைட்ல போனா இப்படி நடக்கும், ரிவர்ஸ்ல போனா இப்படி நடக்கும் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். ஸோ லாக்டோன்ஸை வந்து என்ன பண்றோம்னா சோடியம் அமால்கம் யூஸ் பண்ணி ஒரு அசிடிக் வீக்லி அசிடிக் சொல்யூஷன்ல வந்து நமக்கு ட்ரீட் பண்ணும்போது குளுக்கோஸும் மேனோஸும் இருக்குது. அந்த குளுக்கோஸும் மேனோஸும் எபிமர்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இது ரெண்டையும் வந்துட்டு அந்த ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ கண்டென்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாலுமே நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாறும் போது நமக்கு அங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் வந்து ஓசோன் இன்டர்மீடியட். ஃப்ரக்டோஸ் வந்து குளுக்கோஸா மாறும்போது அங்க இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் வந்து சயனோஹைட்ரின் இன்டர்மீடியட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். சரிங்களா, அவ்வளவுதான். ஸோ இந்த மற்றபடி கொடுத்துருக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு 5 தடவை எடுத்து படிச்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அது ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, இதுல வந்து நமக்கு ஏன் இந்த ரியாக்ஷன் இப்படி வந்தது அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் அந்த ரியாக்ஷன் நமக்கு போடும்போது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பா மாறும். இப்ப எப்படி வந்து நமக்கு எதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி இதுக்கெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்றது அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்லேயே நிறைய குரூப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங், மைல்டு, வீக், அந்த மாதிரி நம்ம ஒரு செலக்டிவ், அதாவது நமக்கு எது வேணுமோ அது நடக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீரியோ செலக்டிவ், ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் அந்த மாதிரி ரீஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கன்வர்ஷன் பண்றது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், செகண்ட் எம்சிக்யூவும் பார்த்துட்டோம். ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் இதுலயே இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. த பினாமினன் ஆஃப் மியூட்டா ரொட்டேஷன் இஸ் அப்சர்வ்டு. எப்ப மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்றது அப்சர்வ் ஆகும், நம்ம என்ன சொன்னோம், மியூட்டா ரொட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா ஆனோமர் நமக்கு அந்த ஒரு ஓப்பன் செயின்ல இருந்து நமக்கு ரிங்கு ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ரிங்ல C1 கார்பன் இன் குளுக்கோஸ் அண்ட் C2 கார்பன் இன் ஃப்ரக்டோஸ் வந்து நமக்கு ஆனோமர்ஸா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய OH வந்து ஒண்ணுல மேலையும் ஒண்ணுல கீழேயும் இருக்கும், ஆல்பா டி பீட்டா டி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரீசன்ல என்ன ஆகும்னா ஒரு ஈக்குவலிபிரியம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பிட்வீன் ஆல்பா அண்ட் பீட்டா ஐசோமர்ஸ் இன் சொல்யூஷன். ஸோ மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்றது இட் இஸ் a change in specific rotation that occurs when pure alpha or beta anomer of carbohydrates are dissolved in water. சைக்ளிக் ரிங் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகி ஒரு ஈக்குவலிபிரியம் மிக்சரை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த பினாமினனுக்கு பேரு தான் மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின், which carbon atom determines whether a hexo sugar belongs to D family or L family? இதனோட ஆன்சர் என்ன, இதான் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன், சொல்லுங்க. ஆன்சரை பார்க்காதீங்க, பார்க்காம இது எப்படி ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதுல பென் அல்டிமேட் கார்பன், அதாவது இந்த கார்பனைல் குரூப்ல இருந்து இத அடுத்து தூரமா இருக்கக்கூடிய ஒரு கைரல் கார்பன் பென் அல்டிமேட் கார்பன், அதாவது C1ல இருந்து C5 கார்பன். எஸ் மேம், வெரி குட், சூப்பர்.
C5 கார்பன், அந்த கார்பன்ல OH குரூப் வந்து லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கா? நம்ம என்ன கோட் வேர்ட் படிச்சோம்? டியர் அப்படின்னு படிச்சோம். அப்ப ரைட் சைடுல OH குரூப் இருந்ததுன்னா அது D ஃபேமிலி, லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா அது வந்து L ஃபேமிலி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ D or L designation is determined by the configuration of the highest numbered chiral carbon, அதாவது பென் அல்டிமேட் கார்பன். ஆல்டோ ஹெக்ஸஸ் அண்ட் கீட்டோ ஹெக்ஸஸ்ல C6 அப்படின்றது கைரல், மேக்கிங் C5 the highest numbered chiral center. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இது ஃபார்ம் பண்ணிடணும். இதுல இந்த C6 இருக்கு இல்லையா, அந்த C6 வந்து A கைரல் அண்ட் C5 அப்படின்றது ஹையஸ்ட் நம்பர் கைரல் சென்டர். அதாவது A கைரலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கைரல் சென்டரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அது டியா எல் ஃபேமிலியா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவோம். Next question. In the conversion of glucose to fructose, an intermediate compound formed by the reaction with excess phenyl hydrazine. நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன? Option C, ma'am. வெரி குட் மேம். ஆப்ஷன் சி குளுக்கோசோன். அதாவது இதுவே வந்து குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ் இல்லாம ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸா நமக்கு பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மேம் சைனோஹைட்ரின் இன்டர்மீடியேட். வெரி குட் மேம். சைனோஹைட்ரன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் சைனோஹைட்ரன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்போது இடையில நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம ஃபார்ம் பண்றோம். சார்பிட்டால், மேனிட்டால் அப்படின்னு 2 கிடைக்குது. அதுக்கடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து லாக்டோன்ஸ் அதுல இருந்து ஃபார்ம் பண்றோம். அந்த லாக்டோன்ஸ்ல இருந்து ரிடக்ஷன் மூலமா நம்ம வந்து ஃபைனலா நம்ம குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ் அந்த மாதிரி 2 கிடைக்குது. அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த நான் இப்ப டீச் பண்ணதை நீங்க எடுத்து ஒரு தடவை படிச்சீங்கன்னா அது என்ன ஸ்டெப் நடக்குது அப்படின்றது. பட் இதுல எது ஞாபகம் வரலனாலும் நான் சொன்ன இந்த இன்டர்மீடியேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ் ஆகும்போது என்ன இன்டர்மீடியேட், ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸ் ஆகும்போது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்றத தாண்டி கொஸ்டின் கேட்கிற இடத்துல இருக்கக்கூடிய பதில் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். உங்களுக்கு வந்து அங்க நீங்க எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் சிலபஸ்ல இருக்கிற எல்லா வார்த்தையும் எல்லாமே உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் எழுத தெரியுதா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அந்த செகண்ட்ல அந்த ஷார்ப் ஆஃப் மைண்ட்ல அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து உங்களுக்கு அது ஞாபகம் வந்ததா அப்படின்றதா இம்பார்ட்டன்ட். அது எப்ப ஞாபகம் வரும்? பை ப்ராக்டிஸ் ஞாபகம் வரும். ஒரு டாபிக் நான் அதுக்குதான் ஒவ்வொரு தடவை கிளாஸ் எடுக்கும்போது சிலபஸ் எடுத்து நான் ஒரு தடவை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறது. ஏன்னா அந்த சிலபஸ் நான் படிக்கும்போது அதுல என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்டா நான் சொன்னேன், எதுல இருந்து கொஸ்டின் ஏரியா அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு ரிமெம்பரன்ஸ்ல வரணும். சரிங்களா? சோ இன்டர் கன்வர்ஷன் அப்படின்ற டாபிக் பாத்தீங்கன்னா எதுவுமே ஏன்னா எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, நான் எத்தனை பிபிடி கொடுக்குறேன் இந்த பிபிடி எல்லாம் எடுத்து பார்க்க முடியுமா? கிடையாது. அந்த ஒரு டாபிக் நான் அந்த வார்த்தையை சொன்னதும் ஓ மேடம் வந்து இதுல குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ்னா இந்த இன்டர்மீடியேட் வரும், ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸ்னா இந்த இன்டர்மீடியேட் வரும், இதுல இந்த ஸ்டெப்லாம் வரும், இதுல இந்த ஸ்டெப்லாம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஞாபகம் வரணும். சரிங்களா? ஓகே. இந்த டாபிக் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற டாபிக்ல இது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நம்மளோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரியாக்ஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்ஸ். திரும்பவும் நான் பாருங்க சிலபஸ் காமிக்கிறேன். கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்துட்டோம். மோனோசாக்ரைட்ஸ், டிஎல் அண்ட் ஃபேமிலி சுகர்ஸ், எபிமெர்ஸ்னா என்ன, மியூட்டர் ரொட்டேஷன், இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரியாக்ஷன் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ். இந்த ரியாக்ஷன் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இப்போ நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் இந்த டாபிக் மட்டும் இருக்கும். இதை வந்து ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரியாக்ஷன் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் பார்க்க போறோம். எப்படியும் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் பார்த்து முடிக்கும் போது 9:20 ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிங்களா? ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. லாஸ்ட் கிளாஸே ரெக்கார்ட் ஆகலன்னு சொன்னாங்க. பட் ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருந்துச்சு. ஏன் ரெக்கார்ட் ஆகலன்னு தெரியல. ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த மோனோசாக்ரைட்ஸ் நான் இதை வேகமா சொல்லுவேன். பிகாஸ் நம்ம இது எல்லாமே இப்பதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். இருந்தாலும் டாபிக்ல இருக்கிறதுனால நான் வந்து அதை உங்களுக்கு ஸ்லைட்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ இதை கடகடன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் டு மோனோசாக்ரைட்ஸ். இதுல பார்த்தோம்னா மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் நமக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்டிவிட்டியை காமிக்கும். ஏன்னா ரெண்டுலையும் ஃபங்க்ஷனல் குரூப் ஆன் கார்பனைல் காம்பவுண்ட் வந்து மாறுது. ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்ல வந்து நமக்கு ஆல்டிஹைட் இருக்கு, ஃப்ரக்டோஸ்ல வந்து கீட்டோன் இருக்கு. ஸோ ஹைட்ராக்சில் குரூப்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருக்கு. குளுக்கோஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு பிரைமரி ஆல்கஹால் தான் இருக்கு. பட் ஃப்ரக்டோஸ்ல 2 பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு. ஸோ இதனால நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரியாக்ஷன்ஸ் வந்து மாறும்.
போத் ஓப்பன் செயின்லயும் நடக்கும், நமக்கு ஹெமி அசிட்டல் அண்ட் ஹெமி கீட்டல் ஃபார்ம்லயும் நமக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ எப்படி வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் செயின்ல நடக்குது அண்ட் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் கார்பனைல் குரூப். இதுல பாத்தீங்கன்னா சைனோஹைட்ரன் ஃபார்மேஷன். நம்ம வந்துட்டு கார்பனைல் குரூப் இருக்கிறதுனால நியூக்ளியோபிலிக் அடிஷன் வந்து இதுல நடக்கும். கார்பனைல் குரூப் என்ன இருக்கு? சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் இருக்கு. இந்த சி டபுள் பாண்ட் ஓ ஹெச்ல வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் சைனைடோட அடிஷன் நடக்கும். இது எங்க நடக்கும்னா குளுக்கோஸ்ல நடக்கும். ஏன்னா குளுக்கோஸ்ல தான் நமக்கு என்ன இருக்கு? ஆல்டிஹைடு இருக்கு. சோ இது என்ன இதுல குளுக்கோஸ் சைனோஹைட்ரன் கிடைக்கும். இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கார்பனைல் குரூப் இருக்கு. அண்ட் அது என்ன பண்ணுதுன்னா தட் ஆட்ஸ் அ கார்பன் ஆட்டம் டு த செயின். இதை வந்து கிலான் ஃபிஷர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒண்ணு படிப்போம், அதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரியாக்ஷன் ஆஃப் கார்பனைல் குரூப் நியூக்ளியோபிலிக் அடிஷன். இதுதான் இந்த ரியாக்ஷன். இப்ப குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இது. ஏன்னா CHO குரூப் வந்து இங்க இருக்கு, CH2OH. இது ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா இப்படி இருக்கும்ல, 1 2 3 4 ஒவ்வொரு தடவையும் நம்மளால இந்த ஸ்ட்ரக்சரை டெபிக் பண்ண முடியாதுன்றதுனால இந்த மாதிரி ரியாக்ஷனா கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர், சரிங்களா? சோ இந்த இதுல HCN அப்படின்றது ஆட் ஆகும்போது நமக்கு சயனோஹைட்ரனோட இன்டர்மீடியட் வந்து நமக்கு கிடைக்குது. எந்த பொசிஷன்ல? இந்த இடத்துல கார்பனைல் குரூப்ல தான் அடிஷன் நடக்குது. அடிஷன் நடந்து நமக்கு சயனோஹைட்ரன் இது கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். சோ இந்த நியூக்ளியோபிலிக் அடிஷன், இந்த முன்னாடி கொடுத்த ரியாக்ஷன் நியூக்ளியோபிலிக் அடிஷன்ல இங்க எடுக்கக்கூடிய ரியேஜென்ட் வந்து HCN. நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் சைனோஹைட்ரன். கொஸ்டின்ல கேட்கக்கூடியதே நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனைல் குரூப். ஸோ கார்பனைல் குரூப்ல நமக்கு HCN போடும்போது குளுக்கோஸ் சைனோஹைட்ரன் கிடைக்குது. அதுக்கு அடுத்த நியூக்ளியோபிலிக் அடிஷன் அப்படின்னா என்னன்னா சைனோஹைட்ரனுக்கு அடுத்து நம்ம பாக்குறது வந்து ஹைட்ராக்சில் அமீன் NH2OH. அங்க நமக்கு என்ன கிடைச்சது? குளுக்கோஸ் சைனோஹைட்ரன். இங்க நமக்கு கிடைக்கிறது வந்து குளுக்கோஸ் ஆக்சைன் கிடைக்கும். இதுவும் என்ன பிரசன்ஸை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா ஆல்டிகைட் ஆர் கீட்டோட தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்கிறது குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த CHO குரூப்ல நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆட் ஆயிருக்கு? NH2OHல இருந்து NOH குரூப் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த அடிஷன் எப்பதான் நடக்கும்னா ஒரு கார்பனைல் காம்பவுண்டான ஆல்டிகைடோ கீட்டோமா இருந்ததுனால இந்த அடிஷன் வந்து நமக்கு நடக்கும். So this also confirms the presence of aldehydic or ketone group. So இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்த ஓசோன் ஃபார்மேஷன். ஃபினைல் ஹைட்ரஜன் எக்ஸா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் நமக்கு வந்து ஃபினைல் ஹைட்ரசோனை ஃபார்ம் பண்ணும். செகண்ட் ஈக்குவலன்ட் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் ஆல்கஹால் டு கார்பனைல் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். தேர்ட் ஈக்குவலன்ட் வந்து நமக்கு பிஸ் ஃபினைல் ஹைட்ரசோன் ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இன்டர்மீடியட் பார்த்தோம் இல்லைங்களா, குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ் அந்த இன்டர் கன்வர்ஷன். அப்ப அந்த இன்டர்மீடியட் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதனாலதான் நாம அங்க அந்த என்ன வேர்டு சொல்லியிருக்கோம்னா டேக்கிங் எக்ஸஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜன். இங்க கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஈக்குவலன்ட் எடுக்கும் போது நமக்கு என்ன ஃபார்ம்? ஏன்னா முதல்ல மொத்தமா மூணு ஈக்குவலன்ட்டையும் நம்ம எக்ஸஸா எடுக்கும் போது ஒரே இதா ரியாக்ஷன் நடக்காது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபினைல் ஹைட்ரஜன் ஒரு ஃபினைல் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபினைல் ஹைட்ரசோன் கிடைக்கும். அதுக்கடுத்து 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கார்பனைலுக்கு அட்ஜஸ்டன்டா ஒரு ஆல்கஹால் இருக்கும் இல்லைங்களா, இப்போ CHO இதுக்கு பக்கத்துல அட்ஜஸ்டன்ட்னா என்ன? பக்கத்துல இருக்கக்கூடிய OH குரூப் இருக்கு இல்லையா, இந்த OH குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். CHOH ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும். அதுக்கடுத்து தேர்ட் ஈக்குவலன்ட் என்ன ஃபார்ம் பண்ணும்னா ஓசோன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ குளுக்கோஸ் மானோஸ் ஃப்ரக்டோஸ் இது எல்லாமே ஐடென்டிக்கல் ஓசோன்னா குளுக்கோ ஓசோனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ரீசன் என்ன அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ்ல வந்து C1 அண்ட் C2 வந்து மாஸ்க் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணி இந்த ரியாக்ஷனை வந்து கொண்டு போவாங்க. சோ நமக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து குளுக்கோ ஓசோன். இது வந்து நம்ம பார்த்த அந்த ஓசோன் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா இன்டர் கன்வர்ஷன்ல, அந்த ரியாக்ஷன். அதுக்கு அடுத்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன்ல நான் சொன்னேன் இல்லைங்களா மைல்டு ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்கு. ஸோ மைல்டு ஆக்சிடேஷன் அப்படின்னா குரோமன் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இங்க குளுக்கானிக் ஆசிட் கிடைக்கும். இது என்ன பண்ணும்? ஆல்டிஹைட் குரூப்பை மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரக்டோஸ் வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டோஸையும் கீட்டோஸையும். ஸோ நீங்க படிக்கும் போது இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை படிக்கும் போது எதுல இருந்து எதை வந்து செப்பரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க அந்த மாதிரியும் நீங்க படிக்கணும். ஸோ இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா that selectively oxidizes the aldehyde group. So fructose வந்து ரியாக்ட் ஆகாது, ஏன்னா அதுல கீட்டோன் குரூப் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து குளுக்கானிக் ஆசிட் கிடைக்கும் போது மைல்டு ஆக்சிடேஷன் வச்சு அதுல ஆல்டிஹைடு குரூப் இருக்கா கீட்டோனிக் குரூப் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடறோம். இந்த CHO நமக்கு என்னவா மாறினா COOH மாறிடும். இதுக்கு பேரு தான் என்னன்னா குளுக்கானிக் ஆசிட். ஸோ இது வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன். அது வந்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இங்க என்ன பண்ணுது? குளுக்காரிக் ஆசிட் ஒரு செக்காரிக் ஆசிட் அப்படின்றது கிடைக்குது. அப்ப வந்து ஆல்டிஹைடு குரூப் மேல இருக்கிற ஆல்டிஹைடு குரூப்பையும் வந்து
வந்து அது ஆக்சிடைஸ் பண்ணிடுது. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 1 2 3 4 கீழே இருக்கக்கூடிய CH2OH குரூப்பையும் ஆக்சிடைஸ் பண்ணி அது ஆல்கஹாலா ஆசிடா மாத்திடுது. இதெல்லாம் வந்துட்டு that it oxidizes both the primary terminal aldehyde also the primary alcoholic groups to carboxylic acid. This is oxidation reaction. இந்த CHO குரூப்பையும் COH மாத்திடுது, இந்த CH2OH குரூப்பையும் COH மாத்திடுது. ஒண்ணு மட்டும் மாறிடுதுன்னா அது குளுக்கானிக் ஆசிட், இதுக்கு பேர் வந்து குளுக்காரிக் ஆசிட். ரெண்டையும் மாத்திடுறதுனால குளுக்காரிக் ஆசிட். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன எக்ஸாமினேஷன்ல, சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரெடியூசிங் சுகர். இது வந்து என்ன அப்படின்னா ரெடியூசிங் சுகர்ஸா இருக்கிறது என்ன ரியாக்ஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகும். டாலன்ஸ் ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியேஜென்ட் வந்து அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். அங்க என்ன ஃபார்ம் ஆகும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆல்டிஹைடான ஆல்டோஹெக்சோ குளுக்கோஸை வந்து நம்ம இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணி இதுல இருக்கிறது ஆல்டிஹைடு குரூப் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த அது வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது ஒரு ரெடியூசிங் சுகர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நமக்கு அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்ல வந்து சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெல்லிங் சொல்யூஷனை நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் வந்து Cu2+ இன் அல்கலைன் மீடியம். இங்க வந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ரெட் பிரிசிபிடேட் வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா Cu2+ வந்து Cu2O நமக்கு வந்து மாறிடுது அப்படின்றத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ Cu2+ வந்து நமக்கு இங்க என்னவா மாறி இருக்கும், Cu+ மாறி இருக்கும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆயிருக்கிறப்ப அந்த யூஸ் பண்ற சுகர் வந்து ஒரு ரெடியூசிங் சுகர் அப்படின்ற டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க கீட்டோஸ் லைக் ஃப்ரக்டோஸும் வந்து ரெடியூசிங் சுகரை ஆட் பண்ணும். எப்போ அல்கலைன் மீடியம் ரியேஜென்ட்டை யூஸ் பண்றப்ப. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆல்டோஸ் வந்துட்டு நம்ம கீட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு நான் ரெடியூசிங் சுகர். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஆல்டோஸா மாறுது. எப்ப ஆல்கலைன் மீடியம் ஆஃப் ரியேஜென்ட்ஸ் இருக்கும்போது இந்த சேஞ்ச் நடந்து ஐசோமரைசேஷன் ஆஃப் அன் ஆல்டோஸ் வியா அண்ட் ஈன் டயால் இன்டர்மீடியேட் மூலமா மாறும்போது தட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ ரெடியூசிங் சுகர். ஸோ இது ஒரு எக்ஸெப்ஷன் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் ரெடியூசிங் சுகர் டாலரன்ஸ் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன்ல. அதுக்கடுத்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது சோடியம் அமால்கம் அண்ட் வாட்டர் ஆர் சோடியம் போரோஹைட்ரேட். இப்போ டி குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அது சார்பிட்டால் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்படின்னு மாறுது. சார்பிட்டாலா மாறும்போது அது டி குளூசிட்டால் அப்படின்னு மாறுது. அதனோட சார்பிட்டால் நம்ம பெருதுவாலும் பேர் சொல்லுவோம், அதோட பேர் வந்து டி குளூசிட்டால் அப்படின்னு பேரு. டி ஃப்ரக்டோஸ் வந்து என்னவா மாறுதுன்னா ரெண்டு கிடைக்குது, சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால். ஏன்னா புதுசா ஒரு கைரல் சென்டர் கிரியேட் ஆகுது. ஏன்னா நமக்கு அங்க செகண்ட் பொசிஷன்ல C டபுள் பாண்ட் ஓ கீட்டோன் குரூப் இருக்கு. அதனாலதான் நம்ம இதை என்ன பண்ணோம், இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் கீட்டோன் டு ஆல்டோஸ்ல நம்ம இதை பார்த்தோம். ஸோ நமக்கு டி குளுக்கோஸ்ல ஒன்லி சார்பிட்டால் கிடைக்குது, பட் டி ஃப்ரக்டோஸ்ல வி ஆர் கெட்டிங் சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால். இது ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா குளுக்கோஸ். ஏன்னா இங்க CHO இருக்கு, இங்க நமக்கு கிடைக்கக்கூடியது CH2OH. இப்ப என்ன ஆகுது, நமக்கு இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இங்க இருக்கு. இந்த பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் வந்து நமக்கு இந்த பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் அப்படியே இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு குரூப் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பா மாறும்போது இதுக்கு பேர் வந்து சார்பிட்டால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமக்கு இதை சார்பிட்டால்னு சொல்றோம். அந்த இதுல இருக்கக்கூடியது வந்து மேனிட்டால் அண்ட் சார்பிட்டால் ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஆல்ரெடி CH2OH அப்படியே இருக்கு. ஃபர்தரா அந்த C டபுள் பாண்ட் O என்னவா மாறிடுது, கீட்டோன் வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்பா மாறிடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் போத் சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால் இன் தி கேஸ் ஆஃப் கீட்டோன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம படிச்சோம் இல்லையா, ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் ரெட் பாஸ்பரஸ். இது எங்க படிச்சோம், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன்ல அதுல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணி ரியாக்ஷன் படிச்சோம். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சது, N-ஹெக்சேன் கிடைச்சது. அதாவது 6 கார்பன் ஆட்டம்ஸ் இன் குளுக்கோஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு அண்ட் 6 கார்பன் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்காக நம்ம படிச்ச ஹைட்ரஜன் அயோடைடு ரியாக்ஷனும் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். ஸோ ரிடக்ஷன்ல மொத்தம் 3 பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து குளுக்கோஸ் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல சார்பிட்டால் கிடைக்குது, ஃப்ரக்டோஸ் வந்து சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால் ரெண்டுமே கிடைக்குது. அங்க யூஸ் பண்ற ரியேஜென்ட் என்ன அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சோடியம் அமால்கம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஹைட்ரஜன் அயோடைடு பாஸ்பரஸ். இது வந்து ஒரு விகரஸான யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட். அந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு N-ஹெக்சேன் வந்து கிடைக்குது. N-ஹெக்சேனுக்கு அடுத்து இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா எல்லா 6 கார்பனும் குளுக்கோஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அண்ட் அன்பிரான்ச்டு செயினா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நமக்கு ப்ரூவ் பண்ணுது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்றதுனால நான் வந்து ஒரு ஃப்ளோல கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் மெதுவா கூட சொல்றேன். கேக்குதா முதல்ல கிளாஸ்? கேக்குது மேம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே,
நெக்ஸ்ட் ஹைட்ராக்சில் குரூப்போட ரியாக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, அதுதான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இப்ப நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து கார்பனைல் குரூப்போட ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தரா வந்துட்டு அது வந்து என்ன டைப் ஆஃப் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப பாக்குறது ஹைட்ராக்சில் குரூப்போட ரியாக்ஷன்ஸ். ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் யூஸ் பண்ணோம்னா எத்தனை ஹைட்ராக்சில் இருக்கோ அத்தனை ஹைட்ராக்சில் குரூப்ஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ குளுக்கோஸ்ல குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். ஸோ வந்து 5 ஹைட்ராக்சில் குரூப் வந்து குளுக்கோஸ்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி எஸ்டரிஃபிகேஷன் மெத்திலேஷன், நம்ம அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டுக்கு பதிலாக டைமெத்தில் சல்பேட்டோ மெத்தில் அயோடைடோ சில்வர் அயோடைடோ எது எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு பென்டா டெரைவேட்டிவ், அதாவது நமக்கு தேவை அந்த பென்டா அப்படின்ற வார்த்தை. அண்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரீஏஜென்ட்ல இருந்து இருக்கக்கூடிய குரூப், முன்ன நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அசிட்டிக் அன்ஹைட்ரேட், அதனால அசிட்டேட் கிடைச்சு. இங்க டைமெத்தில் சல்பேட், அதனால மெத்தில் அயோடைட் மெத்தில். அந்த மாதிரி நமக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டெரைவேட்டிவோட பேரை இங்க ஆட் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி பென்டா, ஓகேவா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். அண்ட் இதனோட மெயின் சிக்னிபிகன்ஸ் என்னன்னா ஈத்தரிஃபிகேஷன், சாரி இது எஸ்டரிஃபிகேஷன் கிடையாது, ஈத்தரிஃபிகேஷன். ஏன்னா ஈத்தரிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ஆக்சிஜன் லிங்க்டு டு த 2 டிஃபரெண்ட் குரூப், இதை தான் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹவர்த் மெத்திலேஷன் ஸ்டடிஸ், அதாவது அந்த ரிங் சைஸ் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, குளுக்கோஸ் பைரனோஸா இருக்கும், ஃப்ரக்டோஸ் பியூரனோஸா இருக்கும், அப்படின்னு நம்ம படிச்ச அந்த ரிங் சைஸை வந்துட்டு படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த ரிங்ல எப்படி இருந்துச்சு ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப். ஸோ அந்த ஈத்தரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ல குளுக்கோஸ் பைரனோஸாவும் ஃப்ரக்டோஸ் பியூரனோஸாவும் இருக்கிற ரிங் ஸ்ட்ரக்சரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம படிக்கிறோம், சரிங்களா. அதுக்கடுத்து ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலினா என்ன பேஸ். ஸோ ஒரு டைல்யூட் ஆல்கலி கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலிபிரியம் மிக்சர் ஆஃப் டி குளுக்கோஸ், டி குளுக்கோஸ், டி ஃப்ரக்டோஸ், டி மேனோஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அது எது வழியா ப்ரொசீட் ஆகுதுன்னா ஈன் டயால் இன்டர்மீடியேட் மூலமா. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன வருது அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த சொன்னோம் இல்லைங்களா, என்னன்னா குளுக்கோஸ் வந்து இதுல கொஸ்டின் கேட்பாங்க எது ரெடியூசிங் சுகர் எது நான் ரெடியூசிங் சுகர். குளுக்கோஸ் அப்படின்றது ஒரு ரெடியூசிங் சுகர், ஏன்னா அது ஆல்டிகைடி குரூப் அதுல இருக்கிறதுனால அது வந்து டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. பட் ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு நான் ரெடியூசிங் மோனோசாக்கரைட். ஆனா அது என்ன பண்ணும், இந்த டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் கூட ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்ல. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆல்கலி, இந்த ரீசன்னால இந்த ஈன் டயால் இங்க இன்டர்மீடியேட் என்ன எதனால அது ரியாக்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஈன் டயால் இன்டர்மீடியேட்னால ஃப்ரக்டோஸ் ஒரு ரெடியூசிங் சுகரா இல்ல, அது ஒரு நான் ரெடியூசிங் சுகரா இருந்த போதிலும் அது வந்து ரியாக்ட் பண்ணுது. That is why a fructose test positive with Tollens and Fellings reaction rather than being a ketose. என்ன பண்ணணும், ஒரு ஆல்டோஸா இருந்தா மட்டும்தான் டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் கூட ரியாக்ட் பண்ணணும். அதை தான் நம்ம ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். ஃப்ரக்டோஸ் ஒரு ரெடியூசிங் சுகர் கிடையாது, ஈவன் தோ அதை ஆக்ட் பண்ணுது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆல்கலி கண்டிஷன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஈன் டயால் இன்டர்மீடியேட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த ஈன் டயால் இன்டர்மீடியேட் அப்படின்றது என்னன்னா டி குளுக்கோஸ், டி குரூப். ஏன்னா இந்த மூணுமே என்ன சேஞ்ச் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, குளுக்கோஸும் மேனோஸும் எப்பிமர்னு படிச்சோம். டி குளுக்கோஸும் டி ஃப்ரக்டோஸும் கார்பனைல் காம்பவுண்ட். டி குளுக்கோஸ்ல நமக்கு CHO C1ல இருக்கும், அண்ட் ஃப்ரக்டோஸ்ல வந்து C2ல நமக்கு C11 இருக்கும். மோரோவர் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆக்ஷன் ஆஃப் அல்கலி பண்ணும்போது நமக்கு ஈன் டயால் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த வழியா ப்ரொசீட் ஆகும்போது நமக்கு வந்து ஈக்குவலிபிரியம் மிக்சர் இது மூணுமே குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மேனோஸ் இது எல்லாமே இருக்கும். அதனாலதான் இந்த டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நான் எக்ஸெப்ஷன் இங்க ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த எக்ஸெப்ஷன் பாயிண்ட்ல நமக்கு கீட்டோஸ் ஃப்ரக்டோஸ் வந்து ரெடியூசிங் சுகரா ஆக்ட் பண்ணும். எப்ப ஆல்கலைன் மீடியம் ஆஃப் த ரியேஜென்ட் நம்ம எடுத்துக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா ஐசோமரைசேஷன் டு அன் ஆல்டோஸ், கீட்டோஸை ஆல்டோஸா மாத்தி ஈன் டயால் இன்டர்மீடியட். ஸோ இதையுமே இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸ் டு குளுக்கோஸ் இந்த ரியாக்ஷனோட கொஸ்டின்ல நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெடியூசிங் சுகர் அப்படின்றது நமக்கு குளுக்கோஸ் மட்டும்தான், ஏன்னா குளுக்கோஸ்ல தான் ஆல்டிகைடி குரூப் இருக்கு. அந்த ஆல்டிகைடி குரூப் தான் என்ன பண்ணும், நமக்கு டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்ல ரெடியூசிங் சுகரா ஆக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ரெடியூசிங் சுகரா ஆக்ட் ஆகி நமக்கு சில்வர் மிரரை ஃபார்ம் பண்ணுது. Cu2 + Cu+ நமக்கு அந்த சேஞ்சுக்கு வந்து உதவுது. ஆனா நமக்கு ஃப்ரக்டோஸ்லயும் அந்த ரியாக்ஷன் காமிக்கிறதுக்கான காரணம் அல்கலி மீடியம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈன் டயால் அப்படின்ற இன்டர்மீடியேட்டை கொடுக்கறதுனால அந்த இடத்துலயும் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த கண்டென்ட்டும் நமக்கு ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நம்ம மேக்ஸிமம் அந்த டாபிக்ல மோனோசாக்கரைட்ஸ்ல இருக்கிற எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டைம் 9:10 தான் ஆகுது. டைசாக்கரைட் ஸ்டார்ட் பண்ணலாங்களா இல்ல இன்னைக்கு போதுமா? போதும் மேம், நாளைக்கு ஸ்டார்ட்.
சரி, ஓகே. இன்னைக்கு டாபிக்ஸ் வந்து ஈஸியான டாபிக் தான். பட் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு ஃபைரனோஸ், பியூரனோஸ் அப்படின்லாம் புதுசு புதுசா இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிருக்கலாம். நான் இந்த பிபிடியை இப்பவே ஷேர் பண்ணிடுவேன் அட்மின் டீமுக்கு. அவங்க வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஏன்னா நான் மேபி சாரதா மேம் நாளைக்கு அவங்க கிளாஸ் இருந்ததுன்னா என்னோட கிளாஸ் நாளான்னைக்கு தான் இருக்கும், எலெக்ஷன் டே அன்னைக்கு. அதே மேபி யாருக்கும் எதுவும் டியூட்டிலாம் எதுவும் இருக்காது இல்லைங்களா? யாரும் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாலும் டியூட்டி எதுவும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது ஒர்க் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் வந்து சொல்லுங்க, நம்ம மாத்தி வச்சுக்கலாம். நாளைக்கு சாரதா மேமோட கிளாஸ் இருக்கும். மேமோட கிளாஸ் இல்லைன்னா நான் கிளாஸ் நாளைக்கு எடுக்கிறேன். ஸோ நீங்க வந்து இந்த கண்டென்ட்டை ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக் எடுத்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஃபுல்லா படிச்சுட்டு நான் இம்பார்ட்டண்டா ஒரு ஹைலைட் பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? குளுக்கோஸ்னா பைரனோஸ், ஃப்ரக்டோஸ்னா பியூர்னோஸ், 6 மெம்பர் ட்ரிங்க், 5 மெம்பர் ட்ரிங்க், C1 கார்பன், C2 கார்பன், அந்த வார்த்தை ஆல்பா ஃபார்ம், பீட்டா ஃபார்ம். ஆல்பால OH கீழே இருக்கும், பீட்டால மேல இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நானே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். அதை மட்டும் வந்து ஒரு 10 தடவை படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஏறிடும். இதை மட்டும் ஈஸியா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அவ்வளவுதான். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டைசாக்ரைட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்கலாம். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு பாலிமர் அண்ட் டைஸ் பார்த்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மேஜரா பார்த்து, அதாவது ஆர்கானிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல 1/3 கவர் ஆன மாதிரி, 3 பங்குல 1 பங்கு கவர் பண்ணிடுவோம். ஆல்ரெடி மேம் ஒன்னு எடுத்துட்டு இருக்காங்களா, அப்ப இன்ஆர்கானிக்ல ஒரு யூனிட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ அதையும் முடிச்சுட்டோம்னா இடையில பிசிக்கல் மட்டும் தான் இருக்கு. பிசிக்கல்லாம் கடகடகடன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? நமக்கு எக்ஸாம் கால்ஃபர் வரதுக்குள்ள சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதான் சிலபஸ் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் தான் இருந்ததுன்னா கேளுங்க, நான் கிளாஸ் முடிச்சுக்கலாம். நோ மேம்.